கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 53வது வாரம் இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும் அற்புதர் இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்கள் அத்தனை பேருக்கு வாழ்த்துதலை சொல்லி, அற்புதர் இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வரவேற்பை சொல்லி இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 116. Thank you, wonderful the Holy Spirit. 12வது வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இதுல மேல் பகுதியை விட்டுட்டு கடைசி வரியை சொல்லி வாசிக்கலாமா? அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இன்னைக்கு செய்தி, நீங்க அவருக்கு என்ன செலுத்த போறீங்க. அதுக்கு தாவீது சொல்றாரு, எனக்கு அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்கும், நன்மைகளுக்கும், ஆசீர்வாதங்களுக்கும், கிருபைகளுக்கும், இரக்கங்களுக்கும், தயவுகளுக்கும் என்னை காத்து வந்தாரே, தூக்கி வந்தாரே, ஏந்தி வந்தாரே. இந்த 53 வாரமும் நான் பிரயாணம் பண்ணின எல்லா பிரயாணத்திலையும், படுத்திருக்க பொழுது, எழுந்திருக்கிற பொழுது, சுவாசிக்கிற பொழுது, நம்ம நடை உடை பாவனைகளில், வேலை ஸ்தலங்களிலெல்லாம் அவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். உங்களுக்கு பிடிச்சவங்க ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஓட்டமாக ஓடி வாங்குவீங்க. சொல்லுவீங்க, நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது, நான் ரொம்ப நாளாக இதுக்காக தான் ஆசையாக இருந்தேன், கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டீங்களே அப்படி சொல்லுவீங்க. ஆனால் அதே பிடிக்காதது வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், இதையா வாங்கிட்டு வந்தீங்க அப்படிம்பீங்க. சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அப்போ பிடிச்சதுக்குன்னா முகம் மாறிடும், பிடிக்காததுன்னா வாங்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு பிடிக்காததை வாங்கிட்டு வந்திருக்காங்க, உங்களுக்கு பயன்படாததை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு ஏற்புடையது இல்லாததை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, அல்லது நீங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவான ஒன்றை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லுவீங்க? இதையா வாங்கிட்டு வந்தீங்க? இன்னைக்கு கர்த்தர், நான் உனக்கு இந்த வருஷம் பூரா நிறைய செஞ்சுட்டேன், ஆனால் நீ எனக்கு என்ன செய்ய போற? கடைசி வாரத்தில், கடைசி நேரத்தில் கர்த்தர் உன்னிடத்தில் வந்து நிற்கிறார். இந்த வருஷம் 365 நாள் நான் உனக்கு நீ வேண்டியது, வேண்டாதது, கேட்டது, கேட்காதது, எதிர்பார்த்தது, எதிர்பார்க்காதது, நீ விரும்பினது, உணர்ந்தது, உணர்த்தப்பட்டது, அடிமனதில் நினைச்சதெல்லாம் நான் உனக்கு செஞ்சிருக்கிறேன். நீ எனக்கு என்ன செய்ய போற? இன்னைக்கு ஆண்டவருக்கு என்ன செய்யலாம்? காலையிலிருந்து எனக்கு ஒரு கேள்வி. 3 சாஸ்திரிகள் இயேசு பிறந்திருக்கிறார்னு கேள்விப்பட்ட உடனே வெள்ளை போலம், குங்குலியம், உயர்ந்த பொருள்களை எடுத்துட்டு இயேசுவை பார்க்க வந்தார்கள். வந்து என்ன செஞ்சாங்க? அதை வைத்துட்டு சாஷ்டாங்கமா இயேசுவுக்கு முன்பாய் விழுந்து அவரை வந்தனம் செய்தார்கள், அவரை வணங்கினார்கள், அவரை புகழ்ந்தார்கள். நம்ம பெரிய ஞானிங்கிறத மறந்துட்டாங்க. அவர் படுத்திருந்த இடம் மாட்டு கொட்டகை, மாட்டு வாடை, சாணி வாடை, இன்னும் இருக்கக்கூடிய அசுத்தமான வாடை அங்கே அடிக்கும். ஆனால் அந்த சாஸ்திரிகள் அதெல்லாம் நினைக்கல. அந்த அசுத்தங்களுக்கு நடுவிலையும் ஒரு ஜீவனுள்ள தேவன் வந்திருக்கிறார், ஒரு சேனைகளின் கர்த்தர் வந்திருக்கிறார், ஒரு இராணுவங்களின் தேவன் வந்திருக்கிறார், எங்களை படைத்தவர் வந்திருக்கிறார், அவரை நாங்கள் தொழுது கொள்வதற்கு இந்த இடம் ஒரு பொருட்டல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல சாஷ்டாங்கமாய் அவர்கள் விழுந்து பாலகனாயிருந்த இயேசுவை அவர்கள் தொழுது கொண்டார்கள். ஆனால் எப்படி வந்தாங்க? வெள்ளை போலம், குங்குலியம், நிறைய வாசனை திரவியங்கள், மதிப்பு மிக்க, அதிக மதிப்புள்ள பொருள்களை கொண்டு வந்தார்களாம். சவுல் சாமுவேலை பார்க்கிறப்ப சொல்றாரு, தீர்க்கனை, ஞான திருஷ்டிக்காரனை வெறுங்கையோடு எப்படி போய் பார்க்கறது? என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நான் எப்படி வெறுங்கையோடு போறது? அப்ப சொல்றாங்க, என்கிட்ட கொஞ்சோண்டு பொருள் இருக்கு அப்படின்னு வேலைக்காரன் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்றான். சரி போதும், அதை கொண்டுட்டு போகலாம். பாருங்க, ஒரு ஞான திருஷ்டிக்காரன் ஒரு தீர்க்கனை பார்க்க சும்மா போகக்கூடாது. வசனம் எழுதியிருக்கு, வெறும் கையோடு ஆலயத்திற்கு போகாதே. இந்த கேள்வியை மட்டும் ஒரு 2 நிமிஷம் உங்க மனக்கண்ணு முன்னாடி எழுதி பாருங்க. அவருக்கு எண்ணத்தை செலுத்துவே. தாவீதுக்கு கேள்வியும் கேட்டுட்டு பதிலையும் சொல்லிட்டாரு. பின்னாடி அடுத்த வசனம் பாருங்க. நான், அந்த வசனம், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு
கர்த்தருடைய நாமத்தை, அவர் கேட்டாரு என்னத்தை செலுத்துவேன், பதில் சொல்றாரு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். எப்படி தொழுது கொள்வேன்? இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து, என் சரீரத்தில் இரட்சிப்பின் அனுபவத்தை எடுத்து, நற்கனிகளை எடுத்து. ஒரு ரட்சிக்கப்பட்டவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? முகத்தில் எழுதி இருக்குமா, சட்டையில் எழுதி இருக்குமா? ஒரு டாக்டர்னா அவருடைய காரில் ஒரு முத்திரை இருக்கும். ஒரு பெரிய அதிகாரினா அவங்க வாகனத்தில் முத்திரை இருக்கும். அவங்களுடைய வஸ்திரத்தை வச்சு நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனால் ஆவிக்குரியவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம், ஆவியின் கனிகளால் அவர்களை அறிவீர்கள். இதுக்கு அடையாளம் கனி தான். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், இச்சை அடக்கம், நற்குணம். இது எல்லாமே ஆவியின் கனி. உனக்குள்ள கனி. ஒரு மரம், இப்போ நம்ம மரமே இருக்கு, காயெல்லாம் பிடுங்க சொல்லிட்டேன், மாமரம். அது பிஞ்சா இருந்துச்சு, காயாயிருச்சு, இன்னும் கனி ஆகலை. ஆனால் பிஞ்சு விடுறப்பே அதுக்கு பேர் மாங்காய் தான். காயா இருந்தாலும் மாங்காய் தான், பழமாயிட்டாலும் மாம்பழம். ஒன்று தான் பல தன்மையாக மாறுது. நமக்குள்ள பழமா ஐட்டமா, காயா இருக்கிறோமா, பிஞ்சா இருக்கிறோமா, பூவா இருக்கிறோமா, மொட்டா இருக்கிறோமா? இவர் சொல்றாரு பாருங்க, என் பாத்திரம் இரட்சிப்பின் பாத்திரம், அதை எடுத்துக்கிட்டு நான் கர்த்தரை தொழுது கொள்வேன், கர்த்தரை பணிந்து கொள்வேன், கர்த்தரை ஆராதிப்பேன். அதுதான் நான் அவருக்கு செலுத்த போகிற நன்மையான காரியம். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, கொலேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். கொலேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மெதுவா எல்லாருமே படிக்கலாம். கடைசி நாள் 13ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. ஒருவரை ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் இந்த கடைசி வாரத்தில் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். மன்னிப்பு கேட்கணும், மன்னிக்கணும். எத்தனை முறை மன்னிக்கணும்? 70 முறை. அதை நீங்க பெருக்கி பாருங்க, அத்தனை தடவை மன்னிக்கணும். ஒரு நாளைக்கு போயிட்டு வந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஏசப்பா மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர். நமக்கும் மன்னிக்கிற சுபாவம் வேணும். அடுத்து தாங்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, ஒருத்தர் தாங்கணும். மோசே கையை தாங்கினாங்க இல்லையா, அப்பதானே வெற்றி. நம்மளாம் நின்று ஜெயிக்க முடியாதுங்க. தனி மனிதனாக இருந்தால் ஐயோ, அவன் விழுந்தால் அவனை யார் தூக்கி விடுவா? 2 பேர் இருந்தால் சூடு உண்டாகும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்குவாங்க. அதனால தான் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்றது. இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் தேவையா இருக்கு. நம்ம ஜெபத்தினால நம்ம ஓட முடியாது. நம்ம ஜெபம் குறைவுள்ளது. நம்ம ஜெபம் வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று நாம் அறியாது இருக்கிறபடியினால் நமக்கு இன்னதுதான் வேண்டிக் கொள்ளணும்னு தெரியாது. அதனாலதான் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரே நம்ம கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் பிதாவின் சித்தத்தின்படி வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் வேண்டுதல் பண்ணுவார். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்கு தேவை. அடுத்து பாரு, இவை எல்லாவற்றிற்கும் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை, எல்லாவற்றிற்கும் மேலு 10 கட்டளையில் எது பெரிய கட்டளை தெரியுமா? உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. அதான் பிரதானமான கட்டளை. அடுத்து தேவ சமாதானம் இருக்க கடவதா, ஆள கடவதா? நீ தான் ஆட்சி செய்யணும் சமாதானத்தை. தினந்தோறும் சமாதானம் நமக்குள்ள உண்டாக நீ தான் பிரயாசப்படணும். அவன் பிசாசு சமாதானத்தை எடுக்கிறவன், இயேசு சமாதானத்தை கொடுக்கிறவர். அப்ப இயேசு உனக்குள்ள இருந்தாருன்னா சமாதானம் இருக்கும், ஆளும். அதில் அடுத்த வரியை வாசிங்க. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக, என்ன பிரதர் இத்தனை சரீரம் இருக்குது, ஆனா கர்த்தர் ஒரு சரீரமா நம்மளை வச்சிருக்கிறார். அந்த சரீரம் யாரு? இயேசு. நல்லா கவனிக்கணும். இந்த செய்தியினுடைய ஆழத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இன்னைக்கு உண்மையிலே ஒரு பெரிய மகிமையை நீங்க பார்த்துருவீங்க. இயேசுவின் சரீரத்துல நான் ஒரு விரல், நீ ஒரு விரல், நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு விரல், காலு, கை, கண்ணு, பிருவம், முடி, உதடு, பல்லு,
எல்லாரும் ஒரு அவயம், இத்தனை அவயமும் ஒன்றா இருந்தா ஒரு முழு சரீரம் கிடைக்கும். அந்த சரீரத்துக்கு தலையா இயேசு இருக்கிறார். தலை அவரு, உடம்புல இருக்கிற மற்ற பார்ட்ஸ் எல்லாம் நீங்களும் நான். இதுல ஒரு உறுப்பு குறைவா இருந்துச்சுன்னா அவனுக்கு பேரு என்ன சொல்லுவாங்க? குறை மேனிக்காரன், குறை உறுப்புக்காரன். எல்லாம் நல்லா இருக்கும், ஒரு கை இல்லை, அவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஒரு கை இல்லாதவன். ஒரு கால் இல்லைன்னா ஒரு கால் இல்லாதவன். அப்ப ஏசப்பாவினுடைய சரீரத்துல நம்ம எல்லா உறுப்புகளும் ஒன்றா இருக்கணும். கையா இருக்கிறவங்க கையா இருக்கணும், காலா இருக்கிறவங்க காலா இருக்கணும், கண்ணா இருக்கிறவங்க கண்ணா இருக்கணும், வாயா இருக்கிறவங்க வாயா இருக்கணும், செவியா இருக்கிறவங்க செவியா இருக்கணும், மூக்கா இருக்கிறவங்க மூக்கா இருக்கணும், உதடா இருக்கிறவங்க உதடா இருக்கணும். அவரவர்கள் அவங்கவங்களாம் வந்து அவங்கவுங்க இடத்துல நின்னா முழு சரீரம் கிடைக்கும். அந்த சரீரத்துக்கு தலையா ஏசப்பா இருப்பார். அதனாலதான் சொல்றாரு ஒருவர், அந்த வசனத்தை வாசிங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திற்கு ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே, நம்மள எந்த சரீரம்? ஒரே சரீரம், ஏசப்பா சரீரம். அதில் சொல்லுங்க, நான் முழு சரீரம் கிடையாது. சரீரத்தில் நான் ஒரு உறுப்பு, ஏதோ ஒரு உறுப்பு. அது பெரிய உறுப்பா சின்ன உறுப்பா, மொத்தத்தில் ஒரு நெகம், ஒரு முடி. இப்போ முடி இல்லைன்னு எத்தனை பேர் வருத்தப்படுறாங்க சொல்லுங்க? ஒரு நெகம் இல்லைன்னா வருத்தப்படுவாங்க. எனக்கு மட்டும் நெகம் இல்லை, எனக்கு காது இல்லை, எனக்கு கை இல்லை, எனக்கு விரல் இல்லை, ஒரு உறுப்பு தான் இல்லை. ஆனால் நம்ம என்ன வருத்தப்படுறோம்? இப்போ ஏசப்பா சொல்லுவார், என் கை எங்க, என் காலு எங்க, என்னுடைய கண்ணு எங்க, எங்க இருக்குது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறுப்பு, அந்த உறுப்பு எங்க? ஆண்டவர் எவ்வளோ அங்கலாய்ப்பார், என்கிட்ட ஒரு உறுப்பு குறைவா இருக்குது இன்னைக்கு. ஒரே சரீரம் நம்ம எல்லாருமே. இதில் பெரிய ஆள் சின்ன ஆள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன், பெரியவன் சின்னவன், பணக்காரன் பிச்சைக்காரன், அப்படிலாம் கிடையாது. ஒரே சரீரமாய் கர்த்தர் அழைத்தார். அடுத்த வசனம், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்க. இதுதான் வார்த்தை. என்னத்தை அவருக்கு செலுத்த போகிறோம்? முதல்ல நன்றியை நம்ம அவருக்கு செலுத்தோம். பக்கத்தில் சொல்லுங்க, நன்றியோடு நடந்து கொள்ளுங்க. இந்த வருஷம் பூரா உங்களை போஷித்திருக்கிறார் இல்லையா? இந்த வருஷத்துல ஒரு வேளை உணவில்லாமல் எத்தனையோ கோடி பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. 2 வேளை உணவில்லாமல் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. 3 வேளை உணவில்லாமல் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த வருஷத்துல ஆஸ்பத்திரிக்கு செலவழித்து தரித்திரரானவர்கள் எத்தனையோ பேர்கள். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்று ஆகிலும் சுகமடையாமல் இருந்தால், எல்லாத்தையும் செலவழித்து சுகம் கிடைக்கல. இந்த வருஷத்துல நிறைய பேர் அதிகமாய் மருத்துவ செலவு செய்திருக்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு செலவழித்திருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறைக்கு செலவு செய்திருக்கிறார்கள். தேவையில்லாத செலவுகள் நிறைய இந்த ஆண்டு நடைபெற்றிருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சம்பவங்கள் இல்லாதபடி கர்த்தர் நம்மை கிருபையாக இரக்கத்தோடு தயவோடு பாதுகாத்திருக்கிறார். அவருக்கு நம்ம எவ்வளவு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இன்றைக்கு இருக்கிறோம். பவுலடிகள் சொல்றாரு, நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். அப்ப நீங்க கர்த்தருக்கு என்ன செலுத்தணும்? முதல் பாயிண்ட், முதல்ல உங்களுக்கு நன்றி இருக்கணும். நீங்க பாக்குறீங்களா? அதுவே கிருபை. கேட்குறீங்களா? அதுவே கிருபை. வந்துட்டு வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றீங்களா? அது தேவன் செய்த மகா பெரிய கிருபை. ஏன்னா புலம்பல்ல எழுதுறாரு, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. விமானத்துல ஏறினவங்க இறங்கலங்க, வேலைக்கு போயிட்டு வர்றேனவங்க வீட்டுக்கு வரலங்க, படுத்துட்டு காலையில எந்திரிக்கிறோம்னாங்க படுத்த எந்திரிக்கவே இல்லைங்க. கருவில குழந்தைகள் நிறைய போயிருச்சு, பிறந்து கையில வச்சிருந்த பிள்ளைகள் போயிருச்சு. ஒரு மாநிலம், ஒரு மாவட்டம், ஒரு தெரு, ஒரு ஊரு வெள்ளத்தால அடிக்கப்பட்டு போயிருச்சு. எத்தனை கொடிய கொடிய சம்பவங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாதமா நான் கவனிக்கிறேன், தினந்தோறும் அனௌன்ஸ்மெண்ட், இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க, தினந்தோறும் டே பை டே டே பை டே டே பை டே நடந்துக்கிட்டே இருக்கு மரணம்.
கைத்தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நம்மளை நீ அந்த அளவுக்கு நம்ம தகுதியான ஆள்னா இல்லைங்க. சீலோவாமில் கோபுரம் விழுந்துருச்சு, அவங்கெல்லாம் பாவியா? நம்ம வீட்டில் கோபுரம் விழுகாததுனால நம்ம பரிசுத்தவானா? இல்லை, நம்மளை கர்த்தர் இறக்கப்பட்டு பிழைத்து போய் என்று சொல்லி இறக்கம் பாராட்டி இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு என்ன செலுத்தணும் அவருக்கு? முதல்ல நன்றி செலுத்துங்க, மனதார நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு அதனால தான் 3 ஆராதனையில் வர்ற பிள்ளைகளுக்கு சொல்லிட்டேன், பாடல்கள், ஆராதனை எல்லாமே நன்றி தான் இருக்கணும், வேற எதுவுமே எடுக்கக்கூடாது. இயேசுப்பாவுக்கு எவ்வளவு நன்றி சொல்ல முடியுமோ சொல்லுங்க. ஏன்னா அந்த நன்றிக்கு அவர் பாத்திரவானா இருக்கிறார். நமக்கு தெரிஞ்ச சம்பவத்தை விட தெரியாத சம்பவம் 1000 1000 1000 கோடி. அந்த ஆபத்துக்களுக்கெல்லாம் கர்த்தர் நம்மளை கிருபையா என்ன பண்ணியிருக்கிறார்? விலக்கி இருக்கிறார். நம்ம தூங்குறோமே, ஃபேன் சுத்திக்கிட்டு இருக்கு, அது கலண்டு விழுகாதபடி கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? ஏசி போட்டு தூங்குறீங்களே, ஏசி வெடிக்காத அளவுக்கு கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். எத்தனை நாள் கேஸை நீங்கள் கரெக்டாக மூடாமல் வச்சுட்டு போகிறீங்க, அது லீக்கேஜ் ஆகி அந்த வீடு முழுதும் தீப்பற்றாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைக, எங்கள் பிள்ளைக வண்டி ஓட்டும் பொழுது சர்க்கஸ்காரங்க மாதிரி ஓட்டிட்டு போயிருக்காங்க. ஆனால் தேவன் எதிர் வருகிற வாகனத்திற்கும் இவர்களுடைய வாகனத்தை விலக்கி பாதுகாத்திருக்கிறார். அது தேவன் செய்த மகா பெரிய கிருபை. இப்படியே சொல்லிக்கிட்டே போலாங்க. 1 2 கிடையாதுன்னு, எண்ணிக்கை அடங்காது அத்தனை லட்சம் நன்மைகளை செய்த அந்த தேவனுக்கு நம்ம என்ன செலுத்த முடியும்? அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? இவர்களை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். துதி சொல்லணும், இல்லாட்டி தேங்க்ஸ் கிவிங், நன்றி பலிகளை இன்னைக்கு செலுத்தணும். நீங்கள் எல்லாம் செலுத்த ஆயத்தமாயிருங்க. சாஸ்திரிகளே செலுத்தினார்கள் என்றால் நீங்களும் நானும் சாஸ்திரிகள்லாம் கிடையாதுங்க. அவங்கள அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறவங்க மண்ணில் விழுந்து நன்றி சொன்னாங்க. நம்ம மண்ணிலாம் விழுக வேணாங்க, நல்ல வெல்வெட் மெத்த போட்டிருக்கிறோம், முழங்கால முடக்கி மனதை முடக்கி, ஆண்டவரே நான் எந்த அளவுக்கும் தகுதி கிடையாது ஆண்டவர், நான் ஒரு பொருட்டே கிடையாது, உங்கள் கிருபை தான் என்னை தாங்குது, தூக்குது, சுமக்குதுன்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுவார். அடுத்து நம்ம அவருக்கு என்ன செய்யணும்? லூக்கா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 17:10. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். லூக்கா 17:10. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்த பின்பு, இந்த வருஷத்துல எத்தனை ஊழியத்தை செஞ்சீங்க? இப்பயும் நம்ம இந்த நாளில் ஊழியத்தை முடிக்க போறோம். வருஷத்தினுடைய ஊழியத்தை முடிச்சுட்டு என்ன சொல்லணும் தெரியுமா? அவர் எதிர்பார்க்கிறது, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். நம்ம என்ன சொல்லணுமா? ஒரே ஒன்று தான் சொல்லணும். தகுதியே இல்லாதவங்கப்பா, எந்த தெம்புமே இல்லாதவங்கப்பா, எந்த திராணியுமே இல்லாதவங்கப்பா, அப்பிரயோஜனமானவன், ஒரு தகுதியும் இல்லாதவன் என்று நீ சொல்லு. என்னால தான் இது நடந்துச்சு, நான் தான் பாட்டு பாடினேன், நான் தான் ஒர்ஷிப் எடுத்தேன், நான் தான் ஆராதனை நடத்தினேன், நான் தான் ஜெபம் நடத்தினேன், நான் மட்டும் இல்லைன்னா அந்த ஊழியம் நடந்திருக்காதுன்னு சொல்லிவிடாத. சொல்லுங்க, அப்பிரயோஜனமானவன் சொல்லணுமா? என்ன சொல்ல? முதல்ல நன்றி சொல்லணும். அடுத்து இந்த மாசத்துல நீ என்ன சொல்லணும்? இந்த கடைசி வாரத்துல அப்பிரயோஜனம் சொல்லுங்க. இப்பயே சொல்லிருங்க, வீட்டுக்கு போனா மறந்துடுவீங்க, இந்த பேரை நீங்க மறந்துடுவீங்க. அப்பிரயோஜனமானவன் சொல்லணும், வேற ஒன்றும் சொல்லக்கூடாது. அப்பிரயோஜனமானவன், அப்பிரயோஜனமானவன். முதல்ல நன்றி சொல்லணும். அடுத்து, நான் தகுதி கிடையாது, பிரயோஜனம் இல்லாதவன், என்னை போய் ஸ்டேஜில் ஏற்றி இருக்கிறீங்களே, எனக்கு போய் இந்த பொறுப்பு கொடுத்துருக்கிறீங்களே, நான் என்ன தகுதி? என்கிட்ட என்ன நீதியை நீங்க பார்த்தீங்க? என்கிட்ட என்ன தகுதியை நீங்க பார்த்தீங்க? நான் என்ன அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லையே, என்கிட்ட நம்பி கொடுத்தீங்களே. அதனால என்ன சொல்லணும்? அப்பிரயோஜனமான. சொல்லுங்க பார்க்கலாம், அப்பிரயோஜனம். என்ன செலுத்தலாம்? தாவீது சொன்னாரு, துதியின் பலியை செலுத்துவேன். அதவே செலுத்தினா போதுமா? அவர் காலத்துல துதி சொன்னா போதும். இந்த கடைசி காலத்துல பவுல் சொல்றாரு, துதி சொன்ன பத்தாதுப்பா, நன்றி சொல்லு. அது சொன்னா பத்தாது. ஏசப்பா சொல்றாரு, பவுல் சொல்றாரு நன்றி சொல்லணும், ஏசப்பா சொல்றாரு அப்பிரயோஜனமானவனு சொல்லு.
பவுல் சொல்றதையும் செய்யணும், தாவீது சொல்றதையும் செய்யணும், ஏசப்பா சொல்றதையும் செய்யணும். ஏசப்பா என்ன சொன்னாரு? சொல்லுங்க, அப்பிரயோஜனமான கூட்டுவதற்கு நான் எவ்வளவேன்னு தகுதி கிடையாது, பிரகாரத்தில் ஏறுவதற்கு நான் எவ்வளவேன்னு தகுதி கிடையாது. உடன்படிக்கை பெட்டியை ஒருத்தர் தொட்டாங்க, 20 வருஷம் பெட்டி இருந்துச்சு. இந்த ஆலயத்துக்குள்ள நீ வந்து 20 வருஷமே ஆகலை. ஆனால் அவன் வீட்டில் பெட்டியே 20 வருஷம் இருந்துச்சு. அவன் வீட்டில் இருக்கிற பெட்டி தான், தைரியமாக தான் தொட்டான். துணிவின் நிமித்தம் கர்த்தரை அடித்தார். ஆனால் நம்ம இந்த ஆலயத்துக்குள்ளே எப்படி ஓடுறோம், எப்படி உட்டியாரோம், எவ்வளவு நம்ம வாட்டில் வேகமாக செயல்படுறோம். கர்த்தர் பார்த்து துணிவா போறியா என் ஆலயத்துக்குள்ளே நினச்சிருந்தாருன்னா ஏரோதை அடித்தது மாதிரி நம்மளை அடிச்சிருப்பாரு. தாவீது சொல்றாரு, முறைப்படி நம்ம அவரை தேடாததுனாலே கர்த்தர் நம்ம மேல அடி விழ பண்ணினார். அப்ப தேடுறதுலையும் முறை ஒன்று இருக்கு. அதிகாலையில் தேடினமா, ராச்சாமத்தில் தேடினமா, மாலை நேரத்தில் தேடினமா, முறைப்படி வேதத்தை கரெக்டாக படித்தோமா, முறைப்படி அந்தி சந்தி மத்தியான வேளையில தேவனை தியானம் பண்ணினமா, வருடாந்திரமாய் செலுத்தப்பட வேண்டிய மாதாந்திர உபவாசம், 6 மாத உபவாசம், இப்படி வேதத்தில் நிறைய உபவாச நாட்கள் இருக்கு. பழைய ஏற்பாடு அந்த உபவாச நாட்கள் நம்ம கை கொண்டோமா? நம்ம வேதத்தில் இருக்கிற நிறைய சட்ட திட்டங்களை நம்ம கரெக்டாக கை கொள்ளல, முறைப்படி நம்ம அவரை தேடல. தாவீது சொல்றார், முறைப்படி நம்ம அவரை தேடாததுனாலே அவர் நமக்குள்ளே அடி விழ பண்ணினார். நம்ம சுமக்க வேண்டிய முறையில் சுமக்கலை. நம்ம இந்த வருஷம் ஊழியத்தை முறைப்படி சுமந்தமா? ஊழியத்துக்காய் நம்ம திறப்புல நின்னமா? ஊழியத்துக்காய் நம்ம தெருக்களில் போய் ஆத்ம பாரத்தோடு செயல்பட்டமா? சுவிசேஷம் சொல்ற அளவுக்கு நம்ம சொல்லி இருக்கிறோமா? இந்த வருஷம் எத்தனை கிருபையை கர்த்தர் நம்ம கொடுத்தாரு. ஆனா நம்ம செய்ய வேண்டியதை நியாயமா செஞ்சிருக்கிறோமா? தாவீது கண்டுபிடிச்சிட்டாரு, முறைப்படி நம்ம அவரை தேடாது, சுமக்க வேண்டியதை நம்ம சுமக்காததுனால தான் கர்த்தர் நம்ம மேல அடி விழ பண்ணினார். என்ன சுமக்க வேண்டியவன் சுமக்கட்டும், தேட வேண்டியவன் தேடட்டும். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, உங்களை பயமுறுத்துற மாதிரி பேசுறேன்னு நினைக்காதீங்க. தேவனுடைய இருதயத்தை நான் அப்படியே உங்கள் மத்தியில் பிரதிபலிக்கிறேன். புது ஆண்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உன் பலிபீடம் உடைஞ்சிருக்கு, உன் பலிபீடம் செப்பனிடப்படணும். ஆடு மயிர் கத்தரிக்கப்படணும். ஒரு மேய்ப்பன் ஆட்டுக்கு மயிரை கத்தரிப்பான். ஏன் தெரியுமா? அந்த ஆட்டு மேல இருக்கிற அன்பு. அந்த ஆடு முள்ளில் மாட்டிக்கொள்ளக்கூடாது, அந்த ஆட்டில் நெரிஞ்சல்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது, அந்த ஆடுகளில் ஈ மற்ற இருக்கக்கூடிய ஏதாவது விஷ ஜந்துக்கள் உள்ள போய் நுழைஞ்சிடக்கூடாது. அந்த முடி அதுக்கு இடையூறாக இருக்கும், முள்ளுகளில் மாட்டிக்கும். அதனால மொட்டையை வெட்டி விடுவேன், ஆட்டுக்கு வலிக்கும். அதை புட்டிச்சு அமுக்கி அதை முடி வெட்டுறப்ப அந்த ஆடு கத்தும். எல்லா பக்கமும் கையை இழுத்து காலை இழுத்து கழுத்தை மட்டைக்கு ஒட்டிச்சு அதை முடி கத்தரிக்கும் பொழுது ஆடு வருத்தப்படும். ஏன் இப்படி பண்ணுறேன், ஏன் என்னை போட்டு இப்படிலாம் செய்கிறேன், சித்திரவதைப்படுத்துகிறானே. அவன் நினைப்பேன், நான் இதை வெட்டி விட்டா தான் நீ எங்கேயுமே மாட்டிக்கொள்ள மாட்டேன், சிங்கம் பிடிச்சா கூட நீ உடியாந்துருவ, எதுவும் உன்னை பிடிக்க முடியாது, முழுன்னு இருந்தேன்னா உடியாந்துருவேன், அதுக்கு தான் நான் உன்னை வெட்டுறேன். வேதத்தை படிக்கும் பொழுது தேவன் உடன்படிக்கையை வேறு விதத்தில் செய்யக்கூடாது, விருத்த சேதனத்தில் தான் பண்ணணுமா? உயிர் நாடி மேலே தான் ஒரு விருத்த சேதனம் பண்ணணுமா? கஷ்டமாக இருக்கும். விருத்த சேதனம் பண்ணிட்டா அவர்கள் நோவு எடுத்து போவார்கள், வேதத்தில் இருக்கு. அப்பொழுது சிமியோனும் லேவியும் பட்டயத்தை எடுத்து எல்லாரையும் கொன்று போட்டார்கள். எவ்வளவு வேதனையான ஒன்று. ஆனால் கர்த்தர் விருத்த சேதனத்தை தான் உடன்படிக்கையாக வைத்தார். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, இந்த நாட்களில், இந்த கடைசி வாரத்தில் நீ உன்னை செப் பண்ணிடு. வீடெல்லாம் வெள்ளையடிக்கிறோம், நம்முடைய தினந்தோறும் குளிக்கிறோம். ஏன்? சுத்தமாக தானே நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம ஏன் குளிக்கிறோம்? நேற்று தானே சோப் போட்டு குளித்தோம், ஆனால் இன்னைக்கு திருப்பி குளிக்கிறோம். நேற்று தான் பர்பஸை போட்டு சுத்தம் பண்ணணும், ஆனால் இன்னைக்கு சுத்தம் பண்ணுறோமே. இதெல்லாம் தினந்தோறும் நம்ம செய்கிறோம். ஆனால் தேவனிடத்தில் உடன்படிக்கை புதுப்பிக்கிறோமா? இந்த வருஷ கடைசியில் ஆண்டவர் உன்னை அடுத்த வருஷத்துக்கு நான் ஓட பண்ணணும்னா நீ என்ன பண்ணணும்? சரிப்படுத்தப்படணும். இன்ஜின் அதெல்லாம் ஆயில் சுத்தப்படுத்துவாங்க, கிரீஸ் போடுவாங்க, பழுதுபட்ட பொருளை மாற்றுவாங்க.
அப்பதான் அடுத்த ரன்வேல அது ஓடும். விமானங்கள் பறக்கும் பொழுது லேண்ட் ஆக முடியாது. சொல்லுவாங்க வீல் கெட்டு போச்சு, சக்கரை சுத்தாது. அதனால அவ்வளோ பெரிய விமானம் தான், ஆனால் அதில் இருக்கிற அந்த 4 சக்கரம் லேண்ட் ஆகும் பொழுது கரெக்டாக விரியில் தரையில் இறங்கலைன்னா அவ்வளோதான், விமானம் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ அந்த சக்கரத்தை எவ்வளோ முக்கியம். ரன்வேல போய் மேலே ஏறுவதற்கு சக்கரம் தேவை, இறங்கும் பொழுது அந்த சக்கரம் தேவை. ஆனால் அது உள்ளே மறைஞ்சு தான் இருக்கும், யாருக்குமே தெரியாது. ஆனால் இறக்குறப்ப அதுதான் முக்கியம். அதுக்காக விமானி அது ஒன்றும் பயன்படாதது தானே, உள்ளே தானே இருக்குன்னு அதை விட்டுட்டாருன்னு வச்சுக்க, அவர் இறங்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய காரியத்தை சரிப்படுத்திடணும், அப்போ தான் நம்ம அடுத்த வருஷம் ஓட முடியும். நீ கர்த்தர் சொல்கிறாரு, செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு என்ன சொல்லணும், அப்பிரயோஜனமான. தாவீது துதித்தார், ஸ்தோத்திர பலி செலுத்தினார், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு கர்த்தரை துதிப்பேன். பவுல் சொல்றாரு, நன்றி அறிதலா இருங்க. ஏசப்பா சொல்றாரு, செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்கல்ல இந்த வருஷத்துல, 365 நாளும் உங்க பேர் போட்டோன்னு என்ன ஊழியம். இதெல்லாம் கர்த்தர் நம்ம கொடுத்த ஊழியம், நம்பி கொடுத்துருக்கிறார். சொல்லுங்க, நம்பி சொல்லுங்க உங்க மேல. என்னைய நானும் பயந்து பயந்து தான் நிற்பேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப தைரியமான ஆள்லாம் கிடையாது. நைட்டு வந்த தம்பிக்கு தெரியும் நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துருந்தேன், கொத்தளமிட்டேன்னு. பயந்து நடுங்கி தான், ஆண்டவரே பத்திரமா இறங்கி வீட்டுக்கு ஓடிடணும், புள்ள குட்டிக்காரேன்னு தான் நிற்பேன். ஏன்னா இந்த இடத்துல என்ன வேணாலும் நடக்கலாம், ஏன்னா இது தேவனுடைய இடம். இதிலிருந்து நான் வெளியே இருக்கிற வரையும் எந்த சூரிட்டி கிடையாது, ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு பலிபீடம். இப்போ நான் இங்கே ஏறுவதற்கு நான் எவ்வளவு பயப்படணும், எவ்வளவு நான் நடுங்கணும். நான் என் துணிச்சலால் இங்கே உள்ள நுழைய முடியாது. துணிவாக வந்தால் தேவ கோபாக்கணை வந்துடும். பயந்து பயந்து தான் ஏறி இறங்கணும். அதனால தான் மற்ற ஆராதனை பூரா அங்கே நடத்துகிறோம். ஏன் அங்கே நடத்துகிறோம்? ஏன் ஞாயிற்றுக்கிழமை அதிக ஜபம் பண்ணிட்டு தான் இங்கே உள்ளே வருவோம். இந்த இடம் அவ்வளோ வேலிட்டியான ரொம்ப பவர்ஃபுல் பிளேஸ். சும்மாலாம் ஏறிட முடியாது. தினந்தோறும் வருவோமே, அங்கே தான் நின்று ஜோம் பண்ணிட்டு அப்படியே ஓடிடுவோம். நானாக வந்தேன்னா அங்கேயே நின்று ஜோம் பண்ணிட்டு அப்படியே விழுந்தடிச்சு ஓடிடுவேன். உள்ளே கூட வர எனக்கு பயமாக கிடக்கும். ஏன்னா அவ்வளவு ஒரு ஹோலி பிளேஸை அதை நம்ம வைத்திருக்கிறோம். இது உள்ள அவ்வளோ பயபக்தியாக கொயட்ட வெளியேறணும். இது நம்ம வீடு கிடையாது, நம்ம சௌரியத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பொது இடம் கிடையாது. இது தேவனுடைய அரண்மனை, தேவனுடைய வீடு. நான் ஒரு பெரிய விலையேறப்பெற்ற தீர்க்கதரிசியை பார்க்க ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தேன். அவரே என்னை வர சொல்லியிருந்தார். போனேன். அவருடைய வீட்டு நுழைவாயில நுழையும் பொழுதே செருப்பை கழட்டுங்கன்னார். அடுத்து ஒரு சத்தம் அந்த வீட்டுக்குள்ள இல்லை. வீட்டுக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு சவுண்டுக்கே கிடையாது. கொயட்டா இருக்கு வீடு. மெதுவாக கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல உட்கார வச்சார், பேசினார். அப்ப சொன்னாரு, ஏசப்பா எப்பொழுதுமே இந்த வீட்டுக்கு வருவார், இங்க உட்காருவார், என் கூட பேசுவார், நடக்க போறதெல்லாம் சொல்லுவார். அதனால இந்த வீட்டுக்குள்ள எங்கேயுமே நீங்க எதை பார்க்க முடியாது, சத்தங்களை பார்க்க முடியாது, ஆரவாரங்களை பார்க்க முடியாது. எல்லாமே அப்படியே ஒரு பயபக்தியா இருக்கும். அப்ப நினைச்சேன், எப்படித்தான் அந்த வீட்டுக்குள்ள வாழ்றாங்களே தெரியல. நம்ம வீடா இருந்தா எம்புட்டு சத்தம், அவ்வளவு பேர் அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க, சவுண்டே கிடையாது, குயட்டா இருக்கு வீடு. எல்லாருக்கும் தெரியும் தேவன் இங்க இருக்கிறாரு, தேவன் உலாவி கொண்டு இருக்கிறாரு. இது ஏதேன் தோட்டம். நம்மளும் தேவனுடைய ஆலயத்தில் வரும்பொழுது கர்த்தர் என்னை பார்க்கிறாரு. கர்த்தருடைய 7 கண்கள் என் மேல இருக்குது. 7 கண்கள் உள்ளவர் என்னை ஊடுருவி பார்க்கிறார். அந்த நினைப்பு மட்டும் இருந்துட்டா நீங்க அந்த உட்கார்ந்த பொசிஷனை விட்டு நீங்க மாற மாட்டீங்க. ஒரு உயர்ந்த அதிகாரிகிட்ட எப்படி உட்கார்ந்துருப்பீங்க? ஒரு மாவட்ட கலெக்டர் உங்களை வர சொல்றாரு இன்டர்வியூ எடுக்க, எப்படி போவீங்க? எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க? சிஎம் கூப்பிடுறாரு, எப்படி போவீங்க? பிஎம் கூப்பிடுறாரு, எப்படி போவீங்க? சகலத்தையும் படைச்சவர் கூப்பிடுறாரு, எப்படி இருக்கிறோம்? ஏன்னா பழக பழக பால் புளிச்சு போச்சு. நம்மப்பா தானே, நம்மப்பா தானே, நம்மப்பா தானே. இல்லைங்க, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் சர்வ லோக எச்சமானன், அவர் அண்ட சராசரங்களை ஆளுகிறவர், குலுக்குகிறவர். அருமையானவர்களே, அடுத்து வேதம் சொல்லுது பாருங்க, ஒரு
நபர்கள் என்னென்ன செலுத்தினாங்கன்னு நான் ஷார்ட்டா சொல்றேன், நீங்க புரிந்து கொள்ளுங்க. லூக்கா 8:2, லூக்கா 8:2. 7 பிசாசுகள் நீங்கின மகதனால் எண்ணப்பட்ட மரியாளும். இங்க ஒரு பெண்ணுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு, மகதலேனால் மரியாள். அவளுக்குள்ள என்ன இருந்துச்சா? எத்தனை பிசாசு? ஒரு பிசாசு இருந்துச்சுன்னா அந்த வீடு குட்டிச்சவரா போயிடும். எல்லாம் கவனிங்க. எத்தனை பிசாசு? இவ எப்படி வாழ்ந்திருப்பா? இவ வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? யோசித்து பாருங்க. ஒரு பிசாசு போய் தன்னிலும் பொல்லாத 7 பிசாசை கூட்டிட்டு வந்துச்சான். அப்ப இந்த 7 பாரு, 7 கண்கள் உள்ளவர், 7 சபைகளை உடையவர், 7 குத்து விளக்கு உள்ளவர், எல்லாம் 7 இருக்குது. இது என்ன பண்ணுது? நானும் 7 தான்டா வருவேன், நான் ஒரு ஆளா இருந்தா தாங்காது, இவனை மேற்கொள்ள முடியாது, நான் போய் 7 தன்னிலும் பொல்லாத. அப்ப பிசாசுலேயே என்ன இருக்கு? ரேங்க் இருக்கு. லோக்கல் பிசாசு, கொஞ்சம் வேலிட்டியான பிசாசு, இன்னும் ஹையர் பிசாசுன்னு இருக்கும் போல இருக்கு. தண்ணிலும் பொல்லாத, பார்த்தீங்களா? அப்ப இதுலயும் இன்னும் இருக்கு ரேங்க். இது போய் கூட்டிட்டு வந்து பழைய வீட்டுக்கே வருதான். ஏன்னா அங்க உள்ள போக முடியல. வந்து அந்த வீட்டுக்குள்ளே தேடிக்கிட்டு அலையுது, எப்படா போலாம், எப்படா போலாம், எப்படா போலாம், விட மாட்டேங்கிறாங்களே. நம்ம முன்னாடி எப்படி சுதந்திரமா அந்த வீட்டுக்குள்ள போய் வந்தோம். வீடுங்கிறது உங்க இருதயம், உங்க உடம்பு, உங்க கண்ணு, உங்க கை, உங்க வாய், அதை ஆள்கொண்டு அது எப்படியெல்லாம் கெட்ட வார்த்தை பேச வச்சுச்சு, எப்படியெல்லாம் இச்சையான காரியங்களை கண்ணில் பார்க்க வச்சுச்சு, எப்படியெல்லாம் முறுக்கு தரமா சண்டை போட வச்சுச்சு, எப்படி நம்ம உடம்புக்குள்ள அது வாசமா இருந்துச்சு. இப்போ துரத்தி விட்டுட்டோம் இல்லையா? அது இதை விட மற்ற பக்கம் கிடைக்கல இடம், பழைய இடத்துக்கு வந்துடுவோம். அது நல்லா இருந்துச்சு, நல்லா நம்மளை வச்சிருந்தாங்க, சௌரியத்துக்கு விட்டுருந்தாங்க. இப்போ விரட்டி உருட்டி எப்படியாவது உள்ளே போயிடலான்னு 7 பிசாசை கூட்டிகிட்டு வருமா. அதனால் பழசுக்கு இடம் கொடுத்துறாதீங்க, அது புதுசை கூட்டிகிட்டு வந்துடும். இப்போ இப்படிப்பட்ட பெண் என்ன செஞ்சா? வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் இதே பெண்ணு தான் அங்கே வர்றா. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், தேங்க்யூ, 15வது வசனம். 1வது வசனமும் 15வது வசனம். மாதத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனால், அங்க பேர் பார்த்துட்டீங்களா? எத்தனை பிசாசு பிடிச்சவ? இங்க எங்க இருக்கிறா? கல்லறை கிட்ட இருக்கா. அதிக இருட்டோடே கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டா. 15வது வசனம். இயேசு அவளை பார்த்து, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அவரை தோட்டக்காரன் என்ற எண்ணி போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை. அப்ப இவ என்னத்தை செலுத்தினா? கண்ணீரை செலுத்தினா. ஃபர்ஸ்ட் இவளால முடிஞ்சது என்ன? கண்ணீர். அழுகிறான். யாரை தேடுறா? இயேசுவை தேடுறா. தாவீது சொன்னாரு, நான் என்னத்தை செலுத்துவேன்? இவளுக்கு தெரியும், நான் ஒரு காலத்தில் பிசாசு பிடிச்சவ, ஒரு காலத்தில் நான் இருளுக்குள்ள இருந்தவ, ஒரு காலத்தில் வியாதியில் நான் இருந்தவ, ஒரு காலத்தில் சமாதானம் இல்லாமல் நான் இருந்தவ, ஒரு காலத்தில் உலகம் என்னை ஆட்கொண்டு இருந்தது, என் வாழ்க்கை சூனியமாக இருந்துச்சு, இந்த இயேசு தான் எனக்கு விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லி அந்த இயேசுவை எப்படி தேடினா தெரியுமா? கண்ணீரோடு தேடினா. அவ கண்ணில் மாலை மாலையா தண்ணி வருது. எப்போ தேடுனா? மத்தியானம், சாயந்தரம், அப்படி இல்லை, அதிகாலை இருட்டோடு. எங்க ஓடி தேடுனா? கல்லறையில் ஓடி தேடுறா. ஏன்னா அங்க அவரை வச்சிருக்கிறாங்க, அங்கதான் அவர் இருக்கிறாரு. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீ என்னத்தை செலுத்த போற? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரம். நீ என்னத்தை செலுத்தணும்? கண்ணீரை செலுத்து. நீ எவ்வளவு அழுக முடியுமோ தேவ சமூகத்துல. உன் வீட்டு பிரச்சனைக்காக அழுகாத, உன் புருஷனுக்காக, உன் மனைவிக்காக, உன் பிள்ளைகளுக்காக அழுகாத. தேசத்துக்காக, ஊழியங்களுக்காக, சபைகளுக்காக, எழுப்புதலுக்காக நீ எவ்வளவு கண்ணீர் சிந்த முடியுமோ சிந்து. நீதான், அதுதான் அவருக்கு பிரியம்.
எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, பெருமூச்சு விட்டு அழுது கண்ணீர் வடிக்கிறவங்களுடைய நெற்றியில அடையாளத்தை போடு. திறப்புல நிற்க ஒரு மனிதனை தேடுறேன், ஆனா ஒருத்தனை கூட காணும். வருவாருங்க, தினந்தோறும் உங்க வீட்டுக்கு வர்றாரு தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி வராமலாம் இல்லை, ஆனா அவர் வர்றப்ப நீங்க ஆயத்தமா இல்லை. அவரு எதிர்பார்ப்போடு வருவார். என் பிள்ளை ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு நம்ம 4-5 போர்வைக்கு உள்ள படுத்து கிடப்போம், மூளை 5-6 பொத்தி அவர் விடுற குரட்டை சத்தத்திலே அவர் போயிடுவார். இவன் எந்திரிக்கவே மாட்டேன். தண்டி சத்தம் போடுறோம்னா எந்திரிச்சு திறப்புல நிற்க போறேன். யோசித்து பாரு, ஆவி ஆயத்தமா இல்லையே. இந்த பெண்ணுக்கு எப்படிங்க தைரியம் வந்துச்சு கல்லறைக்கு போற அளவுக்கு? அன்பு. ஏன்னா ஒரு காலத்தில் அவள் இருளில் இருந்தா, ஒரு காலத்தில் அவள் வேதனையில இருந்தா, ஒரு காலத்தில் அவள் கண்ணீரில் இருந்தா, ஒரு காலத்தில் சூனியத்தினாலும் மந்திரத்தினாலும் கட்டப்பட்டு இருந்தா. இப்ப விடுதலையாக்கப்பட்டதுனால அந்த விடுதலை நாயகனை அவ உள்ள ஏங்கி 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 தேடுது. உங்களையும் விடுதலையாக்கினார் இல்லையா? ஆனா ஏங்க தேடவே மாட்டேங்கிறீங்க? நன்றி இல்லையாம போச்சு பத்தியா? தூக்குனவரை மறந்துட்டோம் பத்தியா? விலை கொடுத்து வாங்கினவரை நம்ம மறந்துட்டோம் பத்தியா? இந்த வருஷம் நம்ம எவ்வளவு அழுது ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஒரு சொட்டாவது கண்ணீர் சிந்திருக்கிறீங்களா? வீட்டுக்காரரை மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டா கொடங்கொடமா அழுகிறோம், சொல்லுங்க. ஆனா ஏசப்பாவுக்காக நம்ம எவ்வளவு அழுது இருக்கிறோம்? அவர் மகா சத்தமிட்டு அழுது கண்ணீர் விட்டார். எருசலேமுக்காக கண்ணீர் விட்டார். இயேசு அழுகிறாரு. இயேசு பிள்ளைகளாகிய நாம எருசலேமுக்காக அழுக மாட்டேங்கிறோம். இயேசு ஜெபம் பண்ணும் பொழுது மகா சத்தத்தோடு ஜெபம் பண்ணார், கண்ணீர் விட்டார் என்று எழுதியிருக்கு. அவர் கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. ஆனா நம்ம ஏன் வரல? உள்ள உடையல. ஒத்துக்கணும், இந்த நாளில் ஒத்துக்கணும். இன்னும் நான் ஜெபத்துல வீக், இன்னும் என் மனசு கடினமா இருக்கு, இன்னும் என்னுடைய உணர்வுகள் கடினமா இருக்கு, அதனாலதான் என் இருதயம் உடையல. உடைஞ்சிட்டா தண்ணி வந்துருங்க. அந்த அன்பை நினைச்சீங்கன்னா, அந்த கல்வாரியை நினைச்சீங்கன்னா, அந்த சிலுவையை நீங்க நினைச்சீங்கன்னா, அதுல வலிகிற ரத்தத்தை நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த முள்முடியை நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த முள்முடியிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஜீவனுள்ள அந்த தேவனுடைய ரத்தத்தை நீங்க நினைச்சீங்கன்னா, எப்படிங்க கண்ணீர் வராம இருக்கும்? அப்ப பார்க்க வேண்டிய முறைப்படி நீங்க அவரை பார்க்கல. நீங்க எப்பயுமே அழகுள்ளவராகவே பார்த்துட்டு இருக்கிறீங்க. பவுல்கிட்ட கர்த்தர் சொன்னாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான், நீ என்னை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிற. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, தேவ ஜனமே, சபையே, நீ எத்தனை நாள் இந்த வருஷத்துல அவரை துன்பப்படுத்தி இருக்கிற? பவுல் தான் துன்பப்படுத்தினாரா? நம்ம துன்பப்படுத்தினதே இல்லையா? அவரை தினந்தோறும் சந்தோஷப்படுத்திட்டோமா? தினந்தோறும் அவர் நம்மளை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கிறாரா? ஆவியானவர் உங்க உள்ளத்துல பேசட்டும். திறந்து கொடுங்க, என் கூட பேசுங்க. ஆண்டவர், நான் எங்க என் வாழ்க்கையில பலிபீடம் செப்ப நடப்படணும்? நான் எங்க சறுக்கி இருக்கிறேன்? நான் தேட வேண்டிய முறைப்படி தேடலையே, நான் தொழுது கொள்ள வேண்டிய முறைப்படி நான் தொழுது கொள்ளலையே, நான் உண்மை கனம் பண்ண வேண்டிய அளவுக்கு நான் கனம் பண்ணலையே. இந்த பெண்ணை காலையில போய் கல்லறையில தேடுறாளே, ஏன் அதை எழுதி வச்சிருக்கிறாரு? பேய் பிடிச்சவளை, பிசாசு பிடிச்சவளை எழுதி வைக்கணுமா? நம்ம கேள்வி. எழுதணும். அவளுக்கு உணர்வு இருந்துச்சு, தேடி வந்து என்னை பார்த்து, எங்க வச்சிருக்கிறீங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். செத்தவரை எப்படிங்க எடுக்க முடியும்? தூக்கிட்டு போக முடியுமா அவளால? ஏசப்பா எவ்வளவு உயரம் வளர்த்தி, நீ யூத குலத்துல பிறந்தவர், அவ்வளவு உயரமானவர், தூக்க முடியுமா ஒரு பெண்ணால? ஆனா சொல்றா பாத்தீங்களா, நான் போய் அவரை எடுத்துக்கிறேன், தூக்கிட்டு போய்க்கிறேன், எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, நான் தொலைவுறேன், காணா, கல்லறையில காணா. அப்பதான் ஏசப்பா சொல்றாரு, யாரை தேடுகிறார், ஏன் அழுகிற, யாரை தேடுகிறார்? அவ சொல்றா, அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்த, ரபூனி, அதற்கு போதகரே என்று கைத்தட்டுங்க. அவளுக்கு தெரியுதுங்க இயேசு சத்தம். உடனே கண்டுபிடிச்சிட்டா, ரபூனி, மரியாளேன்னு தான் சொன்னாரு, அடுத்த நிமிஷம் போதகரேன்ட்டா. இவர் தான், ஆனா தோட்டக்காரர் ரூபத்துல தான் இருக்கிறாரு, ஆனா இயேசு வந்திருக்கிற கண்டுபிடிச்சிட்டா.
அவளுக்கு அப்ப சத்தம் தெரியுது இல்லையா? மகதலினால் மரியாளுக்கு கர்த்தருடைய சத்தம் தெரியுது, ஆனால் நமக்கு இன்னும் சத்தம் தெரியல. அவர் நம்மளை எழுப்பும் பொழுது நம்ம ஆகடியம் பேசுகிறோம். நம்ம எழுப்பும் பொழுது நான் படுத்திருக்கிறேன், வஸ்திரத்தை களைச்சு போட்டுட்டேன், நான் இப்போ எந்திரிச்சா பிள்ளைகள் எந்திரிச்சிருமே. பிள்ளைகள் படுத்திருக்க பாருங்க எப்படி சாக்கு. பிள்ளைகள் படுத்திருக்கிறதுனால மணவாளன்ட்ட பேச முடியாதான், வஸ்திரத்தை கலட்டி போட்டுட்டதுனால வஸ்திரத்தை போட்டுட்டு போக முடியாதான். அவர் சொல்றாரு, உத்தமியே, புறாவே, என் மணவாளியே, எஜமாட்டியே, தலையெல்லாம் நனையுது, பனி கொட்டுது, மழை பெய்யுது, கதவை தரைங்கிறாரு. இவர் சொல்ற பிள்ளைகள் படுத்திருக்குது, வஸ்திரத்தை களைச்சு போட்டுட்டேன், இனி நான் வஸ்திரத்தை எப்படி போடுறது? எத்தனை சாக்கு பார். ஊழியத்துக்கு போடானா மனைவியே கொண்டேன், ஏன்னா மனைவியை கொண்டுட்டா ஒரு வருஷத்துக்கு யுத்தத்துக்கு போகக்கூடாது. அப்புறம் ஆட்டை கொண்டேன், மாட்டை கொண்டேன், என்னென்ன சாக்கு. நம்மளும் இப்படி எத்தனை சாக்கு சொல்லியிருக்க இந்த வருஷத்துல சொல்லியிருப்போம். தரிசனத்தை முகமுகமா பேதுருவிட்ட காட்டுறாரு. நான் இவைகளை அடித்து புசிக்க மாட்டேன், நான் ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவன். இப்படி பக்தி வைராக்கியம் உள்ளவன் தான் 3 தடவை மறுதளிச்சேன். இப்படி பக்தி வைராக்கியம் உள்ளவன் தான் நான் மீன் பிடிக்க போறேன்ட்டு ஓடுனேன். இப்ப தரிசனத்தை பார்த்துட்டு ஆடு மாடெல்லாம் நான் புசிக்கவே மாட்டேன். கர்த்தர் சொல்றா, டேய் நீ மாம்ச கண்ணில் பார்க்குற, நான் சுத்தமாக்கினதே நீ தீட்டாக எண்ணாத. நீ புறப்பட்டு கொர்நேலியு வீட்டுக்கு போ, அங்கே கொல்லைப்பைய தாகத்தோடு என்னை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, நீ அங்கே போய் நில்லுன்னு சொல்லி கர்த்தர் இவன் போய் நின்ன. வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் மடை திறந்த வெள்ளம் போல இறங்கினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அடுத்து என்னத்தை செலுத்தணும்? யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சரி, நம்ம என்ன செலுத்துறோம்? அடுத்த கேள்வி. பிதா என்ன செலுத்தினார் இந்த உலகத்துக்கு? ஒரே மகன், ஒரே குமாரன், செல்ல பிள்ளை. நீதிமொழிகள் எழுதுறாரு, நான் அவர் சமூகத்தில் செல்ல பிள்ளையா இருந்தேன், சகலமும் படைக்கும் பொழுது நான் அவரோடு இருந்தேன், வானம் வட்டணிக்கப்படுகையில் நான் கூட இருந்தேன், என்னாலே அன்றி ஒன்றும் ஒன்றாகவே இல்லை, வானத்தை உருவாக்குறப்ப நான் இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரே பிள்ளைய, செல்ல பிள்ளைய, மெய்தேவனாகிய குமாரனை நமக்காக இந்த உலகத்துல சிலுவையில கொடுத்தார். பிதா கொடுத்துட்டார். ஒண்ணுதான் வச்சிருந்தாரு, அதையே கொடுத்துட்டார். ஆனா இன்னைக்கு நம்ம எதை கொடுக்க ஆயத்தமா வந்திருக்கிறோம்? தாவீது சொல்றாரு, நான் சோத்திர பலி செலுத்துறேன். அடுத்து பவுல் சொல்றாரு, நன்றி பலி செலுத்துறேன். அடுத்து ஏசப்பா சொல்றாரு, அப்பிரயோஜனமானு சொல்லுங்க. பிதா சொல்றாரு, நான் எனக்கு ஒண்ணுதான் வச்சிருந்தேன், கண்ணே கண்ணனு, அதையே இந்த மனுஷனுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்? கொடுத்துட்டேன். இன்னும் வேதத்துல பாருங்க, ஆதி ஆகமத்துல, எடுக்க வேண்டாம் நேரம் ஆயிடுச்சு, ஆபேல் உகந்த காணிக்கையை கொடுத்தானா, நேர்த்தியானது, பெஸ்ட், இருக்கிறதுலே டாப் மோஸ்ட், இருக்கிறதுலே டாப்பை தூக்கிட்டு வர்றேன், விளைச்சல்லே நல்ல விளைச்சல், அதை எடுத்து வச்சு கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தான். கர்த்தர் சொல்றார், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாது இருந்தால் பாவம் வாசற்படியில். அவனுக்கு யாருங்க சொல்லி கொடுத்தா? ஆபேலுக்கு யாரு சொல்லி கொடுத்துருப்பா நல்லதை கொடுக்கணும்னு? காயின்னு என்ன பண்ண? நல்லதை கொண்டுட்டு வரல, வேற எதை கொண்டுட்டு வந்தேன். 2 பேரும் கொண்டு வந்தேன், ஆனால் நல்லதை கொடுத்தவன் நல்ல பேர் வாங்கினேன், கெட்டதை கொடுத்தவே கெட்ட பேர் வாங்கினேன். அதே மாதிரி ஐஸ்வர்யவானும் போட்டேன், ஏழையும் போட்டா, ஆனால் ஏழை போட்ட காணிக்க உள்ளதெல்லாம் போட்டான். ஐஸ்வர்யவான் போட்டதில் உள்ளதில் கால்வாசி, அரைவாசி, முக்கால்வாசி, 90%, 99 போட்டேன். அப்போ 100 போட்டது முக்கியமா, 99 போட்டது முக்கியமா? கர்த்தர் சொன்னார், அவன் அல்ல இவள் தான் அதிகமாக போட்டா, தனக்கு உண்டானதெல்லாம் போட்டுட்டான். அண்ணாள் தேவாலயத்துக்கு போறா, என் சிறுமையை பாராண்டவர், என் வறுமையை பாராண்டவர், என் தரித்திரத்தை பாராண்டவர், என் பற்றாக்குறையை பாராண்டவர், என் சக்களத்தை என்னை மனமடிவாக்கிறத பாராண்டவர்.
எல்லாரும் என்னை ஆகடியம் பேசுறத பாருங்க ஆண்டவர். எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா கைத்தட்டுங்க, உனக்கே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டேன், உனக்கே தந்துடுறேன், எனக்கு வேண்டாம். ஒன்று அது உனக்கே கொடுத்துட்றேன். என்ன கொடுத்தா? அண்ணா ஒன்னையும் கொடுத்துட்டா. வாங்கினா உம்ம கையில் வாங்கி உமக்கே கொடுத்துட்றோம். ஆனால் நம்மளும் மாசந்தோறும் வாங்குறோமே, கொடுக்குறோமா? 24 மணி நேரத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்குறாரு, 1 மணி நேரம் அவருக்கு கொடுக்குறோமா? யோசித்து பாரு. அண்ணாள் நல்லவள், 5 ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா அவ மனசு எப்படி இருந்துச்சு? வாங்கினதை கொடுத்துருச்சு. என் சிறுமை நீங்கினால் போதும், ஒன்று கொடுங்க, நான் உனக்கு கொடுத்துட்றேன். அப்ப அண்ணாள் ஆண்டவருடைய வருகையில சொல்லுவா, ஒன்று கொடுத்தீங்க, உமக்கே நான் கொடுத்துட்டேன். அவன் தான் முதல் பெயர்சபா வரையும் கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, தீர்க்கதரிசியாய் பிரகடனப்படுத்தப்பட்டான். சாமுவேல் சொன்ன வார்த்தை ஒன்றும் தரையில் விழுகவில்லை. ஞான திருஷ்டிக்காரன். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவன் அவங்க அம்மாவை பார்த்து கேட்டிருப்பேன், நான் உன்னை கொடுக்கவா சொன்னேன், நீ வாட்டில் கொடுத்துட்டு போயிட்டு அந்த ஏலி பைய சோறே போட மாட்டேன், தண்ணி கொடுக்க மாட்டேன், குளிப்பாட்ட மாட்டேன், துணி துவைச்சு தர மாட்டேன், அந்த ரூம்லேயே விளக்க அணையறதுக்கு முன்னாடி போய் படுத்துக்கன்றுவேன். அவன் போய் வீட்டில் படுத்து கிடப்பேன். அவன் பிள்ளைகளாம் நல்லா முக்கூரை வச்சு குத்தி குத்தி தின்னேன். நான் பட்டினியும் பேசுவேன், ஏமா என்னைய பெத்து ரோட்டில் போட்டுட்டு போயிட்டியே. இங்கே யோசித்து பாருங்க, எவ்வளவு அவளுக்கு சிறுமை. அவ சொல்றா, உமக்கே கொடுத்துறேன். ஆனால் அவன் போய் அங்கே கருவாடு மாதிரி ஆயிட்டாங்க. சாப்பாடு கிடைக்கல, குளிக்க முடியல, ரெஸ்ட் ரூம் இல்லை, விளக்கே இல்லை. விளக்கு அணையக்கூடாதுன்னு எழுதியிருக்கு ஆலயத்தில். இந்த ரொம்ப அழகான ஏலி சொல்கிறேன், அணையறதுக்கு முன்னாடி போய் படுத்துக்கிடாங்கிறேன். ஏன்னா எண்ணெய் ஊற்றுனா வேணும்ல, எண்ணெய்க்கு காசு போட்டு வாங்கணும்ல. அப்போ எண்ணெய் கூட வாங்காம இருட்டு வீட்டிலே அவனை படுக்க வச்சிருக்கேன். கர்த்தர் வந்து பேசுறாரு, தெரியல இவனுக்கு. 3 தடவை கூப்பிட்டாலும் சாமுவேல் கிட்ட தான், இவன்கிட்ட தான் போறேன், ஏலி கிட்ட தான். இவனுக்கு தெரியல, கர்த்தர் சத்தம் இன்னதென்று பகுத்து பார்க்க தெரியல. ஏலிக்கிட்ட ஓடி கூப்பிட்டீரா கூப்பிட்டீரா கூப்பிட்டீராங்கிறேன். சரி, ஒரு தடவை பிள்ளை வந்து அலறி பயந்து வருதேன்னு பக்கத்தில் படுக்க வச்சதுக்கலாம்ல. போய் படுத்து கேட்குறேன், போய் படுத்து கேட்குறேன், போய் படுத்து கேட்குறேன். எப்படிங்க ஆலயத்துக்குள்ள நீங்கள் நைட்டில் மட்டும் வந்துட்டு போங்க, இன்னைக்கு நைட்டு சாவி தர்றேன், நீங்கள் வந்துட்டு மட்டும் உள்ளே வந்துட்டு போங்க. பரலோக நிசப்தம் இதில் இருக்கும். நான் பார்த்துருக்கிறேன் நிறைய நைட்டு. ஏன்னா இங்கே பகலில் நாக்க தள்ளுறதும் வாயை தள்ளுறதும் உருள்றதும் பெறல்றதும் எத்தனை ஸ்பிரிட்டை துரத்துறோம். தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். பயம் வரும், உள்ள வரும் பொழுது தன்னால சேர்க்க வரும். அவன் எப்படி படுத்து கிடந்திருப்பேன்? பகலை பூரா மாட்டை வெட்டுவேன், ஆட்டை வெட்டுவேன், ரத்தம் வரும், சிந்தி இருக்கும். எத்தனை பழிவு அங்கே செலுத்தப்பட்டிருக்கும். அத்தனையும் அந்த சின்ன பையன் அப்படியே ஓரத்தில் நின்று பார்த்துருப்பேன். பார்த்துட்டு ராத்திரில போய் படுத்தா அதான் அவனுக்கு ஞாபகம் வரும். பயப்படுவேன், நடுங்கி இருப்பேன், கதறி இருப்பேன், கத்தி இருப்பேன், அம்மாவை வசிருப்பேன். இப்படி விட்டுட்டு போயிட்டே அம்மா, என்னை பற்றி எதுக்கு நீ பெத்த? கொஞ்சமாவது உனக்கு நான் கேட்டேன்னா உன்னைய இப்படி போட்டுட்டு போயிட்டியே. அப்போதான் கர்த்தர், நான் உன் கூட இருக்கிறேன், கவலைப்படாது. இன்னைக்கு உங்களை யாராவது விட்டுட்டாங்களா? அம்மா கூப்பிடலை, அப்பா கூப்பிடலை, என்னை யாரும் மதிக்கலை, என்னை யாரும் சட்டை பண்ணலை, எனக்கு யாருமே மதிப்பு தரல. சிங்கக்குட்டி பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிற உனக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. தூதர்கள் வருவார்கள். மனுஷன் கைவிட்டுட்டா கர்த்தர் தூதர்களை கொண்டு உன்னை போஷிப்பார். அவர் ஜீவனுள்ள தேவன். 7 கண்கள் வச்சிருக்கார், 2 கண்ணு இல்லை, 7 கண்ணு. உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். அதனால சோர்ந்து போகாத, தைரியமா இரு. கொன்று போட்டாலும் நில்லு. சிங்க கபில போடுறாங்களா, தூதன் வருவேன். அக்கினிக்குள்ள போடுறாங்களா, தூதன் வருவேன். எந்த இடத்துலையும் உன் கால்கள் வலுவாதபடி தூதர்களை வைத்து கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். அதனால உன்னை சுற்றிலும் எப்பவுமே ஒரு அக்கினி மதில் இருக்கு என்பதை நீ மறந்து போகாத தேவனுடைய பிள்ளைகளை. இப்ப அண்ணா உன்னை கொடுத்துட்டா, கைத்தட்டுங்க பார்க்கலாம். நம்மளும் இன்னைக்கு எதையாவது கொடுத்துட்டு தான் போறோம். எதையாவது ஒன்று இன்னைக்கு கொடுக்க போறோம். ஒன்று உங்களை கொடுங்க, இல்லாட்டி உங்க பிள்ளைகளை கொடுங்க, இல்லாட்டி உங்க வாழ்க்கையை கொடுங்க. எதையாவது ஒன்று இன்னைக்கு அவருக்கு பிரசன்ட் பண்ணிட்டு தான் போறோம். ஆண்டவரே, இதை நான் உமக்கு தர்றேன். தாவீது சொன்ன, என்னத்தை செலுத்துவேன், என்னத்தை செலுத்துவேன், என்ன கொடுத்தா அவருக்கு சந்தோஷப்படும்? அவர் சந்தோஷப்படுறத கொடுங்க. நீங்க வீட்டில் அவர் ஒரு பெருசை எதிர்பார்க்க நீங்க ஒரு சிறுசை கொடுத்துட்டு போகாதீங்க. உங்க பொண்ணு
பணத்தில் அவர் சந்தோஷப்படுறவர் கிடையாது. அதெல்லாம் கர்த்தருடையது. வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது. உன் இதயம் தான் எனக்கு வேணும், உன் உணர்வு தான் எனக்கு வேணும், உன் வாழ்க்கை தான் எனக்கு வேணும், உன் பேச்சு தான் எனக்கு வேணும், உன் சிந்தை தான் எனக்கு வேணும், உன் கை தான் எனக்கு வேணும், உன் கால் தான் எனக்கு வேணும், உன்னுடைய வாழ்க்கையில பிரதிபலிப்பு எனக்கு வேணும். என் காரியமா யார் போவான்? காலையில் உட்காந்து பாருங்க, எல்லாம் போறாங்க, அவங்கவுங்க வேலைக்கு தான் போறாங்க. கொஞ்ச நேரம் ரோட்டில் நின்று பாருங்க, களை எடுக்க போவாங்க, நாற்று நட போவாங்க, அடுத்து வேலைக்கு போறாங்க, படிக்க போறாங்க, ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் யாராவது ஊழியத்துக்கு போறவங்க யார்? ஆண்டவர் கேட்பார், ஏப்பா எல்லா வேலைக்கும் ஆள் வரிசையாக போகிறாங்க, ரைட்டு, கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, மருத்துவமனை போகிறாங்க, டீ கடைக்காரங்க போகிறாங்க, ஹோட்டல் கடைக்காரங்க போகிறாங்க, காய்கறி கடைங்க போகிறாங்க, பூ மார்க்கெட்டுக்காரங்க போகிறாங்க, மீன்காரை போகிறேன், ஐஸ்காரை போகிறேன், ஊழியக்காரை எங்க? என் வேலை எங்கப்பா? என் வேலைக்கு யாரு? எவ்வளோ வருத்தப்படுவார். எல்லாம் ரைட்டு தான், என் வேலை. இப்போ உங்களை கூட்டிகிட்டு போய் எல்லாத்துக்கும் துணி எடுத்துட்டு உங்களுக்கு மட்டும் எடுக்கலைன்னா, உங்களை வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு உங்களுக்கு மட்டும் சாப்பாடு தரலைன்னா, எல்லாரும் தண்ணி குடிக்கட்டும் நீங்கள் மட்டும் குடிக்கூடாதுன்னா, சீசர்களுக்கு ஒரு கூட கொடுத்தாரா? ஏன் கொடுத்தாரு? எல்லாருக்கும் மீன் கொடுக்குறப்ப அவெல்லாம் சாப்பிட்றப்ப பேதுரு, யோவானு, யாக்கோப்பு, அந்திரேயா, பிலிப் பார்த்துருப்பேன். இறக்கங்கட்ட வகைகளாக நீங்களா திங்கிறீங்களாடா, நானும் பட்டினியாக தானே கொடுக்குறேன். சர்வ் பண்ணுறப்ப அவன் பட்டினி தானே, பசிக்கும்ல அவனுக்கு 3 நாள். அப்படியே பார்க்குறேன், ஒரு வயலும் நீ கொஞ்சம் தின்னுக்கேன்னு சொல்லவே இல்லை. 5000 பேருக்கு சர்வ் பண்ணுறது சாதாரண காரியமா? ஏன் ஒரு 150 பேர் 200 பேருக்கு நம்ம என்ன முக்க வேண்டியதாக இருக்கு. அன்னைக்கு ஆரோக்கியதாசுரர், என்ன இப்படி பிடிக்கிறீங்கிறேன், வெண்டு கலண்டு போச்சுங்கிறாரு. பாப்பா என்னையானா மூச்சே முட்டி போச்சுப்பா, முடியல. இந்த ஒரு 200 பேர் தான் நம்ம போட்டிருப்போம், முடியல. 5000 பேர் வரிசையா உட்காரன்னா உட்காரவே மாட்டேன். அதோடைய இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த வரிசை இப்போ எப்படி உட்காந்துருக்கு தெரியுங்களா? நீங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கு. ஒரு டிசிப்ளின் இல்லை. அங்கிட்டு ஒரு ஆள், அங்கிட்டு ஒரு ஆள், அங்கிட்டு ஒரு ஆள், அங்கிட்டு ஒரு ஆள், எப்படி இருக்கு? இப்போ டீச்சர்ஸ்லாம் இங்கே இருக்கிறீங்க, உங்க வந்து ஸ்கூலில் எப்படி இருப்பீங்க? கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக உட்காராட்டி என்ன ஆகும்? ஏசப்பா 50 பேர்த்த உட்கார விடானா அதில் 2 பேர் காணா போயிடுறேன். அப்புறம் இவன் எண்ணிட்டு வரேன், 1 2 3 48, எங்கே 50 பேர் வச்சு 2 பேர் அங்கே போயிட்டேன், வந்து இங்கே உட்காரு, எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு வா, அப்புறமேல அற்புதம் செய்கிறேன்ட்டார். 5000 பேரையும் போட்டு காங்கிரீட் மாதிரி பெல்ட் போட்டு கட்டிட்டு வந்து வச்சாச்சு. 50,000 பேர், 5000 பேர் உட்காந்துட்டேன். இன்னொரு பாரு, காணா போயிட்டேன், 2 பையன் காணா போயிட்டேன். அதுங்காட்டி எல்லாத்தையும் உட்கார வச்சுருந்தேன், அற்புதம் செஞ்சார். அப்போ நம்ம எப்போ வரிசையாக உட்காடுறோமோ, எப்போ வரிசையாக ஊழியம் செய்கிறோமோ, எப்போ வரிசையாக நிற்கிறோமோ, எப்போ நம்ம வரிசைப்படுத்துகிறோமோ, அப்போ ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நம்மகிட்ட என்ன இல்லை? தாழ்மையை ஒத்துக்கணும். என்ன இல்லை? வரிசையே கிடையாது. எதுலேயுமே மூத்தோர், இளையோர், முந்தினோர், பிந்தினோர், எல்லாருமே பெரிய ஆளு நினைச்சா எப்படி ஆகும்? தாவீது பாருங்க, பாடகரை நிறுத்தினா, பூரியை ஊதுறவரை நிறுத்தினா, இசையை அடிக்கிறவனை நிறுத்தினா, மேலந்தற்றவனை நிறுத்தினா, சிஞ்சாக்காரனை நிறுத்தினா, பட்டயம் பிடிக்கிறவனை நிறுத்தினா, நடக்கிறவனை நிறுத்தினா, சுமக்கிறவனை நிறுத்தினா, அவன் வேலையை அவன் கரெக்டாக செஞ்சான். கர்த்தருடைய மகிமை இறங்கினது. கைத்தட்டி கருத்து. அப்போ உங்கள் வேலையில் நீங்கள் கரெக்டாக இருந்தால் மகிமை இறங்கிடும். இவன் ஒன்று குழந்தைய கேட்டால் கொடுத்துட்டான். ஆபிரகாம் என்ன கொடுத்தேன்? ஒரே மகன் தூக்கிட்டு போகிறேன், பலிபீடத்தில் கொண்டு கொடுத்துட்டேன். அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிற என்பதை நான் அறிந்தேன். இப்பொழுது. எப்பொழுது? உங்கள் பிள்ளைய யோசித்து பாருங்க. உங்கள் பிள்ளைய கேட்குறாரு, நிஜமாவே கேட்குறாரு, என்ன சொல்லுவீங்க? ஃபாஸ்டிங் போட்டு எப்படியாவது மாற்றி போடலாம் ஆண்டவரே, அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆள் பிள்ளைய கேளுங்க ஆண்டவரே, அவங்க பிள்ளைய எடுத்துக்குங்க ஆண்டவரே, அப்படி தான் சொல்லுவோம். இவன் பிள்ளையை கேட்டோன்னே என்ன பாடுபட்டிருப்பேன் யோசித்து பாருங்களேன். ரியலி அது அந்த அந்த அனுபவம் நம்மளது ஏதாவது கேட்டால் கொடுக்க முடியுதா? கர்த்தர் உங்கள்கிட்ட தினந்தோறும் கேட்குறாரு, உன் நேரத்தை கொடு, உன் வாழ்க்கையை கொடு, உன்னுடைய எதிர்காலத்தை எனக்கு கொடு. ஆனால் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். சரி, என்னுடைய ஊழியத்தையே தாங்குவதற்கு பொருளாதாரத்தை கொடு.
ஒரு தேவ ஊழியக்காரர் சொல்லியிருந்தாரு, அவர் சம்பளம் வாங்கணுன்னே மேலே எழுதுவாராம், சம்பளம் இவ்வளவு, அரிசி பருப்பு அது இது போனது வந்தது பூரா எழுதிட்டு கடைசியில் காணிக்கேன்னு எழுதலாம்னா இருக்காதான், அங்கே மேலே தீர்ந்து போயிடும். எங்கிட்டுக்கிட்டு எழுதுறது? அதுக்கு ஜீரோ போட்டுருவார். எத்தனை வருஷம்தான் இப்படி ஜீரோ போடுறது? எல்லாத்துக்கும் இருக்குது, ஆனால் கொடுக்கறதுக்கு இல்லை. அவர் சொல்றாரு, வருத்தமாக இருந்துச்சு. அதனால அடுத்த தடவை என்ன பண்ணனேன், கொள்ள வருஷம் இப்படி ஓடிடுச்சு, இப்போ முதல்ல காணிக்கை எழுதிட்டேன், ஆண்டவருக்குன்னு எடுத்து எழுதிப்புட்டு மிச்சம் எழுதிக்கிட்டே வா, கடைசியில் எது இல்லைன்னா விட்டுருவோம், இல்லாமலே இருக்கட்டும், கர்த்தர் பார்த்துக்குவார். அவரை கனப்படுத்த ஆரம்பிச்ச உடனே எது இல்லையோ அதெல்லாம் வந்துருச்சு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. அதனாலதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஒரு தேவ மனுஷர், அவரை கர்த்தர் முழு நேர ஊழியத்திற்கு அழைச்சாரு. முழு நேர ஊழியத்திற்கு வந்துட்டாரு. வந்தவிடு ஒரு மாதம் ஊழியம் செஞ்சுட்டாரு. ஊழியம் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட போனார். ஆண்டவரே, இந்த மாதம் முழுசாக ஊழியம் செஞ்சுட்டேன், போன மாதம் வரையும் நான் அங்கே அரசாங்கத்தில் பணியாற்றினேன், சம்பளம் கொடுத்தாங்க, இந்த மாதம் பூரா உங்களுக்கு ஊழியம் செஞ்சுருக்கிறேன், எனக்கு என்ன வேணும்? குடும்பத்தை நடத்துறதுக்கு பொருளாதாரம் வேணும், நீங்கள் என்னை தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்குறீங்க, எனக்கு நீங்கள் இந்த மாதத்துக்குரிய பொருளாதாரத்தை தாங்க. கர்த்தர் சொன்னாராம், பொருளாதாரத்தை உன் சம்பளம் எவ்வளோன்னு நீ நிர்ணயம் பண்ணிடு, அதற்குரிய தஸ்மபோகத்தோடு நீ வந்துரு, நான் உன்னுடைய சம்பளத்தை என்ன செய்கிறேன், தர்றேன். அவர் முதல் பாயிண்டே என்ன கேட்டாரா, எனக்குரியதை எனக்கு நீ செலுத்து, உனக்குரியதை நான் செலுத்துறேன். பார்த்தீங்களா? அவர் எழுதினவர் கரெக்டாக இருப்பார். ஆனால் நம்ம தேட வேண்டியபடி நம்ம இந்த வருஷம் தேடலை இல்லையா? அவருக்கு செலுத்த வேண்டிய தஸ்மபோகத்தெல்லாம் நம்ம வயிற்றில் போட்டுக்கிட்டோம், அவருக்கு செலுத்த வேண்டிய நேரத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம், பிள்ளைகளுக்கு செலுத்திட்டோம். அவருக்கு வேதத்தை படிக்க வேண்டிய நேரத்தெல்லாம் என்னென்னத்தையோ படிச்சிட்டோம். கர்த்தரை துதிக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் என்னென்னமோ பேசிட்டோம். செலுத்த வேண்டிய முறைப்படி செலுத்தலை. இப்போ நம்ம அதில் குறைவுள்ளவர்கள் தானே. கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி தானே. நான் சொல்றதுனால உங்களுக்கு அதுக்கு வருத்தமா போல தெரியலாம், ஆனால் நான் அல்ல, நான் உங்களை யாரையும் வருத்தப்படுத்த நான் விரும்பலை, நான் உங்களை நேசிக்கிறேன், சிநேகிக்கிறேன். ஆனால் எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார் இல்லையா, நீ தானே எனக்கு வாய். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் வாயா நிற்கிறேன் ஆண்டவரே, நீ என்ன நினைக்கிறீங்களோ நான் பேசுகிறேன், முகத்தாட்சினைக்கு நான் இடமே பார்க்கல. முதல்ல இந்த பேச்சு என்னை தான் குத்தும், நான் பேசுகிற வார்த்தை ஜட்ஜ்மெண்ட்டில் நான் தான் முதல்ல நிற்பேன். அப்போ நான் சரியாகணும், நீங்கள் சரியாகணும், நாம சரியாகணும், வருகையில் காணப்படும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, நாங்கள் உன்னை சந்திக்கிற பொழுது முதல்ல என் விசுவாசிகளை தான் நான் கேட்பேன். என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா, அவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்க? ஒருவேளை இன்னைக்கு என்னை ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டி போனார்னா நான் முதல்ல என் பழைய விசுவாசிகளை எங்கே இருக்காங்க காட்டுங்க, முதல்ல அவங்கெல்லாம் நல்ல இடத்துக்கு வந்துட்டாங்களான்னு தான் நான் கேட்பேன். அதுதான் என்னுடைய இருதயம். எத்தனை பேர் அவங்க பேரெல்லாம் சொன்னேன், இவங்கெல்லாம் போயிட்டாங்க என்னை விட்டுட்டு முன்னாடி, இப்போ எங்கே இருக்காங்க, அவங்க எந்த இடத்துல இருக்காங்க? நல்ல இடத்துல தானே நான் நடத்தியிருக்கிறேன் இல்லையா, அவங்களுக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன் இல்லையா, அவங்க தலையில் கை வச்சிருக்கிறேன் இல்லையா, அவங்களுக்காக கொத்தளமிட்டிருக்கேன் இல்லையா, அவங்களாம் இப்போ எங்கே இருக்கணும்? என் வேலையின் ரிசல்ட் அதுதானே. அவங்க நல்ல இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா நான் சந்தோஷப்படுறேன். ஒருவேளை அவங்க மாறி இருந்தாங்கன்னா நானும் அதில் ஒரு காரணம் தானே. நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, கடந்த வாரம் கூட இந்த இடம் பூரா நடந்து ஜெபம் பண்ணி, ஒரு நிமிஷம் என்னை கூட்டிகிட்டு போய் காட்டிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, எல்லாரும் சேஃபாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டா அது எனக்கு பெரிய தேநீட்ட பணியார மாதிரி. ஏன்னா நம்ம வளர்க்குற ஆத்மா எங்கே போயிடணும்? இப்போ பாருங்க, பாப்பா நேற்று சாட்சி சொன்னிச்சேன், நான் 100% ரிசல்ட் கொடுத்துட்டேன். அப்போ நான் நினச்சேன், நமக்கு 100 கொடுக்க முடியலையே. ஏன் கொடுக்க முடியல? ஆசிரியராக இருந்தால் அடிக்கலாம், போதகராக இருந்தால் அடிக்க முடியாது. ஆனால் அவர் அடிப்பார் கட்டாயம், நான் அடிக்கவே முடியாது. ஆனால் அவர்கிட்ட நான் அழுவேன், ஆண்டவரே இப்படி இருக்குதே சபைன்னு சொல்லுவேன். அவர் கேட்பார், நிச்சயமாக கேட்பார். ஏன்னா சபை கர்த்தருடையது. சவுக்கு எடுத்துருவார், அப்புறம் யாராலையுமே காப்பாற்ற முடியாது. எவ்வளவு பிரயாசம் தெரியுமா இங்கே நிற்கிறது, எவ்வளோ விளக்கறையும் தெரியுமா? எங்கள் உயிரை பணையம் வச்சு தான் இந்த இடத்துல ஏறி வந்து நின்று ஊழியம் செய்கிறேன். எதற்கு? உங்களுக்காக தான். நீங்கள் நல்வழிப்படணும், இந்த ஊழியம் எழும்பணும்னு தான் நம்ம நிற்கிறோம். ஆனால் இதை காலால் தட்டுவது, எட்டி உதைப்பது, இதை உதாசீனப்படுத்தும் பொழுது எப்படி கர்த்தர் பார்ப்பார்? ஏழி பிள்ளைக உதாசீனப்படுத்தும் பொழுது விட்டுட்டாரா? செத்தார்கள்னு எழுதியிருக்கு. உதாசீனப்படுத்தினா செத்து தான் போகணும், ஒரு வழி கிடையாது.
இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு பயம் இருக்கணும். பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு நீங்கள் களி கூறுங்கள். ஒரே குழந்தைய தூக்கி போட்டு போயிட்டா பார். அருமையானவர்களே, அடுத்து பாருங்களே, ஆதியாகம புஸ்தகம், சரி லூக்கா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் லூக்கா 7:38. அவளுடைய பாதங்கரின் அருகே பின்னாக அழுது கொண்டு முதல்ல கண்ணீரால் நனைத்து துடைத்து இவ இயேசுவுக்கு என்ன கொடுத்தா? பரிமள தைலம் கொடுத்தா. அது எவ்வளவு வேலிட்டி தெரியுமா? அதோடைய மதிப்பு காஸ்ட் எவ்வளவு தெரியுமா? அது இன்னைக்கு இருக்கிற ரேட்ல அதிகம். இன்னைக்கே தைலப்பட்ட இவ்வளவு வாங்கினா 50 ரூபா வாங்குறேன், 100 ரூபா வாங்குறேன், 1000 ரூபா வாங்குறேன். அவ தனக்குன்னு சேர்த்து வச்சது பரிமள தைலம். அதை கொண்டு வந்து இயேசுக்கு ஊத்துனாலாம். அவ இயேசுவுக்கு என்ன கொடுத்தா? தனக்குன்னு வச்சிருந்ததை கொடுத்தா. யோசேப்பு, அரிமத்தை ஊராகிய யோசேப்பு என்ன கொடுத்தேன்? வாசிங்க மத்தேயு புஸ்தகம். யோசேப்பு என்ன கொடுத்தேன்? 27ஆம் அதிகாரம் 58. மத்தேயு 27:58 வாசிங்க. பிலாத்துவின் இடத்துல போய், ஆமென் ஆமென், கவனிங்க, தான் கண்மலையிலே வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையில் அதை வைத்து. அப்ப அந்த கல்லறை யாருக்கு வெட்டப்பட்டது? அது என்ன கல்லறை? புதிய கல்லறை. கண்மலையில கல்லறை வெட்டுறது ஈஸியான வேலையா கஷ்டமான வேலையா? ஒரு பாறையில கொடைஞ்சு கல்லறை அமைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அதை தனக்கு தான் செஞ்சான். ஆனா யாருக்கு கொடுத்துட்டேன்? கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவ பரிமள தைலம் கொடுத்தா, யோசேப்பு கல்லறை கொடுத்தான். புதிய கல்லறை, இதுவரை யாருமே வைக்கப்படாத ஒரு புதிய கல்லறைய இயேசுவுக்கு கொடுக்க. இவே ஏதாவது நிருபம் எழுதியிருக்கானா? 12 சீசர்ல போய் ஒருத்தனா? இயேசுவோட எங்கேயாவது அப்பம் சாப்பிட்டேன், மீன் சாப்பிட்டேன், இயேசுவோடு எங்கேயாவது போனேன், அற்புதம் செஞ்சான்னு இருக்கா? ஆனா எதுவுமே செய்யாதவன் இயேசுவுக்கு கொடுக்குறேன். இயேசுவோடு இருந்தவன், படுத்தவன், எந்திரிச்சவன், ஓடுனவன், மறுதட்டினவன் எல்லாம் தெரியவே தெரியாது, சத்தியமா தெரியாதுன்னு. அடுத்து கையை விட்டு பார்த்தா தான் நம்புவேன். ஒருத்தன் காட்டியே கொடுத்துட்டான். இப்போ யாரு பெஸ்ட்டு? காட்டி கொடுத்தவனா, தெரியாதுன்னு சொன்னவனா, கையை விடுவேன்னு சொன்னவனா, கல்லறை கொடுத்தவனா? இதுல ரொம்ப கிரேட் என்ன தெரியுமா? பிலாத்துவின் இடத்துல போய் கேட்டான். எவனாவது நம்ம ஆளுக போனாங்களா? எல்லா பயலும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டேன். இவனுக்கு துணிந்து போனான். வேற நிருபத்தில் இருக்கு, வேற சுவிசேஷத்துல படிச்சீங்கன்னா, துணிந்து போய் சரீரத்தை கேட்டான். பிலாத்துக்கிட்ட போய் பேச முடியாது, ஏறதுகிட்ட போய் பேச முடியாது. பிலாத்துங்கிறவர் அந்த நாட்டினுடைய அதிகாரி, அரசர். போறேன், தைரியமா போய் ஏசு சரீரத்தை கொடுங்க, நான் அடக்கம் பண்ணிக்கிறேன். இதை நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டீங்களா, நான் அடக்கம் பண்ணிக்கிறேன். அவரை தூக்கி கொண்டு வந்து கைத்தட்டுங்க. பெரிய கிரேட். இவன் இடம் வேதத்துல மகிமையான ஒரு இடம். தனக்குன்னு வச்சிருந்தது. உங்களுக்குன்னு வச்சிருக்கிற எதை கர்த்தருக்கு கொடுத்துருக்கிறீங்க? உங்களுக்குன்னு வச்சிருக்கிறத நீங்க கொடுக்கறதாங்க சிறப்பு. இந்த கடைசி நாள் ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். எனக்கு நீ என்ன செய்ய போற? கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை 10 ரூபாயில 5 ரூபா கொடுக்கறது பெருசு கிடையாதுங்க. 24 மணி நேரத்துல 1/4 மணி நேரம் கொடுக்கறது பெருசு கிடையாதுங்க. ஏதோ 1 கோடி பேர் இருக்கிற இடத்துல 2 பேத்துக்கு சொல்றது பெருசு கிடையாதுங்க. 365 நாள்ல ஏதோ 2 வாரம் வந்துட்டு ஜெபிச்சுட்டு போறது பெருசு கிடையாதுங்க. கர்த்தர் சிறந்த ஒன்ன கேட்கிறார். உன்கிட்ட இருக்கிறதுல டாப்பா ஒன்ன கேட்கிறார். அதான் எனக்கு கொடு. அதுதான் எனக்கு இந்த வருஷத்துல நீ செய்யக்கூடிய காரியம். அதுக்கு தான் நான் உன்னை இவ்வளவு நாள கடைசியில வந்திருக்கிறேன். இவ்வளவு நாள நான் கேட்கவே இல்லை, இப்பதான் உன்கிட்ட வர்றேன். எனக்கு என்ன தரப்போற? 1 வருஷம் பூரா நீ கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டல, ஆனா எனக்கு நீ என்ன தரப்போற? கல்லறை தர்றியா? பரிமள தைலம் தர்றியா? அல்லது உன் பிள்ளை எனக்கு நீ தர்றியா?
அல்லது ஸ்தோத்திர பலி செலுத்துறியா? ஒருத்தர் சொல்ற, இங்க ஒரு சின்ன பேண்ட 2 மீன் இருக்குது, 5 அப்பா இருக்குது, நாங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சரி, அதை கொடு, எனக்கு கொடு. அதை வச்சு தாங்க 5000 போச்சு. அது சின்ன பைய 2 கொடுத்துட்டேன், 5 கொடுத்துட்டேன். அதை வச்சு 5000 கர்த்தர் போச்சுட்டார். பேதுருக்கிட்ட வர்றாரு, உன் படகை எனக்கு தர்றியா? அது மேல நான் ஏறி உட்காரட்டா? நான் அதில் உட்காந்து பிரசங்கம் பண்ணட்டா? அவன் சொல்லியிருப்பேன், நானே ராத்திரி பூரா ஒன்றும் கிடைக்கல, நேற்று அருமையாய் தம்பி பிரசங்கம் பண்ணார். அந்த வார்த்தை உண்மையிலே கிரேட் மெசேஜ், ரொம்ப என்னை தொட்டுச்சு நேற்று மெசேஜ். ஒண்ணுமில்லாத படகு, வெறுமையான படகு, ஏமாற்றப்பட்ட படகு, தோல்வி அடைந்த படகு, வாழ்க்கையில முதல்ல தோல்வியை தழுவிற அந்த படகு. இதுவரையும் போனப்பெல்லாம் அந்த படகு நிறைஞ்சிருச்சு. இன்னைக்கு அந்த படகு வெறும் படகு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வெறும் படகோடு இருக்கிறீங்களா? உங்க படகை கொடுத்துருங்க அவர்கிட்ட. ஆண்டவரே, நான் வெறும் படகு தான் வச்சிருக்கிறேன், எல்லாம் 0. இந்த படகை கொடுத்தீங்கன்னா அது மேல ஏறி உட்காந்துக்குவார். கை தட்டுங்க. உட்காந்துட்டாருன்னு வச்சுக்க, படகை நிரப்பி போடுவார், படகை நிரப்பிடுவார். படகு நிரப்பணுமா? நான் 2 நாள்ல நிரம்புமா பிரதர்? கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள நிரம்பிடும். 2 நாளுங்கிறது 1 நாள் 1000 நாள் போல, 1000 நாள் 1 நாள் போல. இவ்வளவு நாள் நீ சரியில்லை, ஆனா இப்ப நீ சரியாயிரும். இவ்வளவு நாள் நீ கொடுக்கல, இப்ப கொடுத்துரு. இவ்வளவு நாள் நீ ஓடல, இப்ப ஓடிரு. இன்னும் நாள் இருக்கு. எல்லை கோட்டுக்கிட்ட வந்துட்ட, இப்பயா தொற்று. 2 நாள் சான்ஸ், 2 நிமிஷம் உனக்கு சான்ஸ் இருக்கு. அந்த கல்வாரியில கடைசி நொடியில ஒருத்தன் நிற்கிறான். இன்னும் இறங்கவே முடியாது அவன் பூமியில. அவன் கால் தூக்கிட்டாங்க, மேலே ஏற்றி அடிச்சிட்டேன், ஆணி அடிச்சிட்டேன். இப்போதான் அவன் கண்ணு திறக்குது, கடைசி நிமிஷம் திறக்குது. யாரை பார்க்குறேன்? இயேசுவை. பக்கத்தில் தான் இருக்கிறார், பக்கத்தில் தான் நிற்கிறார். சொல்கிறேன், உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைச்சுக்கன்னு தான் சொன்னேன். கர்த்தர் சொன்னார், இன்றைக்கே. அப்போ லாஸ்ட் டே ஒருத்தன் கேட்டா அவனுக்கு சேமம், அவனுக்கு ரட்சிப்பு, அவனுக்கு அற்புதம், அவனுக்கு பரலோகம், அவனுக்கு அதிசயம். என்ன 2 நாள் இருக்கிறப்ப கேட்கறப்ப தருவார தரமாட்டாரா? 2 நாள் இருக்குல்ல, இன்னும் பூரணமா 2 நாள் இருக்கு இல்லையா? எல்லாமே தருவார். வானத்தையும் பூமியும் உனக்காக சிருஷ்டிக்க 1 செகண்ட் அவருக்கு போச்சு. வானம் உண்டாக கடவது, பூமி உண்டாக கடவது, சமுத்திரம் உண்டாக கடவது, பறவைகள் உண்டாக கடவது, எல்லாமே கடவுதுதான். உன் வாழ்க்கையிலையும் சமாதானம் உண்டாக கடவது, அற்புதம் உண்டாக கடவது, எழுப்புதல் உண்டாக கடவது, கிருபை உண்டாக கடவது. ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்பட்டா போதும், உனக்கு உண்டாய்ப்பார். கை தட்டி கர்த்தருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? ஒரு முடிவு எடுக்க போறோம். பலிபீடம் கட்டலாமா, இல்லை இருக்கிற கொஞ்சம் செவுத்தை ஒடிச்சு விட்டு போயிடலாமா? ஒன்று கட்டுறது இடிக்கிறது உங்க கையில தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து வருஷ கடைசியில் வந்தாது, ஆண்டவரே என்ன பண்றது, எல்லாம் காலு கையெல்லாம் ஓட்டையா போச்சு, எல்லாம் ஓடி தேஞ்சு போச்சு, மனுஷீகத்திலேயே ஓடி கடைசியில் போய் நட்டு கலந்து வந்திருக்கிறேன். இப்பயாவது என்னை சரிப்படுத்தி சரியா ஓடுறதுக்கு எனக்கு ஒரு வருஷத்தை தாங்க. இன்னும் வேதத்தில் நிறைய பேர் கொடுத்தாங்க, அதெல்லாம் சொல்றதுக்கு. தாவீது என்ன கொடுத்தாரு தெரியுமா? முதல்ல துதிக்கிறேன்னு சொல்லிவிட்டு 1 நாளாகமம் 29 அதிகாரத்தில் கடைசியில் சொல்லி முடிக்கிறேன். அதை மட்டும் நீங்க தயவு செய்து பாருங்க. 1 நாளாகமம் 29 அதிகாரம் 2வது வசனம். Thank you wonderful the Holy Spirit. நான் என்னால இயன்ற மட்டும் என்னுடைய தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன்னு வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும். பார்த்தீங்களா? இரும்புனா இரும்பு, வெள்ளினா வெள்ளி, வெண்கலம்னா வெங்கம், மரம்னா மரம். என்ன வேலை, அத்தனை வேலைக்கு நான் தர்றேன். ஆனா மொத்தத்தில் என்ன கட்டப்படணும்? ஆலயம் கட்டப்படணும். மர வேலைக்கு மறையும், பலவர்ண கற்களையும் ரத்தினங்களையும் வெண்கற்பாலங்களையும் கோமேதகம் முதலிய சகல கற்களையும் ஏராளமாக சவதரித்தான். இதுக்கு பின்னாடி நீங்க வீட்டில் போய் படிச்சுக்குங்க. அத்தனையும் கொடுக்குறாங்க. ஆனா அவனால் ஆலயம் மட்டும் கட்ட முடியல. ஒன்னே ஒண்ணுதான், எல்லாத்தையும் கொடுக்குறேன், இடத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல தான் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படும். இந்த அவர் சொன்ன
நான் மச்சுப்பாவப்பட்ட வீட்டில் குடியிருக்கிறேன், திரைச்சேலையில உடன்படிக்கை பெட்டி இருக்குதே. ஆசை, நம்ம கையில் ஆலயம் கட்டணும் 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 ஆசைப்பட்டேன். ஆனால் அவனுக்கு கொடுக்கலங்க. ஆனால் உங்கள் கையால் என் கையால் கர்த்தர் ஆலயம் கட்டியிருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கிறார். அப்போ இந்த ஆலயத்தை நம்ம எப்படி சீர்படுத்தி இருக்கிறோம், இந்த ஆலயத்தை எப்படி பாதுகாத்துருக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் நடக்காத ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆலயம் மட்டும் கட்ட முடியல. ராஜாவாக இருந்தேன், பாடகனாக இருந்தேன், கர்த்தருடைய இருதயத்தை தொட்டேன், அவன் தேவனுக்கு பிரியமானவன். ஒன்று மட்டும் அவன் செய்யலை. என் வாழ்க்கையில் செய்ய முடியாத ஒரு வேலை என்னடான்னு கேட்டால், ஆலயம் மட்டும் நான் கட்டி பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியாதோ அதை செய்ய கர்த்தர் வைத்திருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு மட்டும். அவருக்கென்று அரண்மனையை கட்ட கர்த்தர் நம்மளை, நான் சொல்லுங்க, தகுதி இல்லாத நம்மளை பயன்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்தா என்ன கொடுத்தேன்? ஒத்த பிள்ளை. சொல்லுங்க, ஒத்த பிள்ளை. அண்ணால் ஒத்த பய. எப்தா என்ன கொடுத்தேன்? பிள்ளை வச்சிருக்கியா கொடுத்துரு, பைய வச்சிருக்கியா கொடுத்துரு, அவருக்கே கொடுத்துரு. என்னதுன்னு சொல்லாது. சொல்லுங்க, ஏன் புள்ள, ஏன் புருஷன், ஏன் வீடு, ஏன் வண்டி, ஏன் காசு, என்னது ஆண்டவர் சொல்ல, ஒண்ணுது நீ ஏன் வச்சுக்க போன்றுவார். இந்த என்னதுங்கிறதே வேண்டாம். சொல்லுங்க, உங்க வீடு, உங்க ஊழியம், உங்க பணம், உங்க எல்லாம் அவருது. சொல். நான் அப்படி சொல்லுவேன், எல்லாமே ஒண்ணுதான் ஆண்டவர், எனக்குன்னு எதுவுமே கிடையாது. இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் சும்மா தான் ஆண்டவரே வந்தேன், நான் ஜீரோ, எல்லாமே உங்க. சொல்லுங்க, சொன்னாலே அவர் சந்தோஷப்படுவார். பத்தியா, என் பிள்ளை எப்படி சொல்றேன் பத்தியா? உன் பிள்ளை மட்டும் ஏதாவது சொன்னா சொல்லல, என் பிள்ளை எப்படி தெரியுமா சொல்லும், சொல்லிப்பாடு சொல்லியா அப்படி சொல்றோம்ல. இப்ப கர்த்தர் நம்மளை கேட்கிற, நீ வாயிலையாவது சொல்லு. நமக்கு என்ன சொன்னா பிடிச்சிக்குவாரு, கேட்டுருவாரு, சொன்னா கேட்டுருவாரு அப்படி சொல்லணும். வச்சு குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டே இரு, எவனா சொந்த திருடிட்டு போயிடுவேன். கர்த்தரத்தில் கொடுத்துரு. நாளைய தினம் நமக்கு சொந்தம் கிடையாது. இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு, பேச நேரம் இல்லை. எல்லாரும் எழுப்பின்னு இருக்கலாம். இந்த கடைசி ஆராதனையில் கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் குலுக்கும்படியான பாத்திரங்களாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. பிதாவே, இதை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் பொன்னெழுத்தில் எழுதப்படட்டும். லட்சங்கள் கோடிகளை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.